1500ஆம் ஆண்டிலே தெற்காசியாவில் பயணம் செய்த ஒருவர் பரஸ்பரம் மோதிக்கொள்ளும் பல்வேறு அரசுகளாக இந்த பகுதி பிரிந்திருப்பதைக் கண்டிருப்பார். அதிகாரத்தை வசப்படுத்திக் கொள்ளவும் பெருமைக்காகவும் இந்தியாவின் அபரிமிதமான வளங்களை சொந்தமாக்கிக் கொள்ளவும் போராடி கொண்டிருந்த பல்வேறு இனக்குழுக்களின் அரசுகள்தான் அவை. ஆனால் சரியாக ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு துணைக்கண்டத்தின் வடபகுதி முழுவதும் முகலாய பேரரசு என்னும் கொடையின் கீழ் வந்துவிட்டது. இந்த பேரரசனுடைய முதல் 6 பேரரசர்கள் மகத்தான முகலாயர்கள் என அறியப்படுகிறார்கள். ஆசிய கண்டத்தின் மிகச்சிறந்த கட்டடக்கலையை தங்கள் அடையாளமாகவும் இவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக்ராவிலே இருக்கக்கூடிய பளிங்குக்கல் தாஜ்மஹால், சிறிது காலம் அக்பரின் தலைநகரமாக இருந்த ஃபதேபூர் சிக்ரியின் சிதிலங்கள் ஆகியவை இந்த கட்டடக்கலையின் எடுத்துக்காட்டுகள். வரலாற்று அறிஞர்களோ சிலர் முகலாயர்களை கீழை தேசத்தின் சர்வாதிகாரிகளாக காண்கிறார்கள். ஈவிரக்கமற்ற வாரிசுரிமை சண்டைகளையும் பேரழிவுகளையும் ஏற்படுத்திய போர்க்கள வெற்றிகளையும் கொண்டதாக இவர்களுடைய ஆட்சியை பார்க்கிறார்கள். ஆனால் வேறு சில அறிஞர்களோ முகலாய பண்பாட்டிற்கும் இந்தியாவின் சமஸ்கிருத பண்பாட்டிற்கும் இடையிலான செழுமையான பரிமாற்றங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். பொதுமக்களின் பார்வையிலே முகலாய பேரரசு என்பது அபரிமிதமான வளங்கள், கம்பீரமான அரண்மனைகள், விலையுயர்ந்த கற்கள் நிரம்பி வழியும் கருவூலங்கள் ஆகியவற்றை கொண்டது. மகத்தான முகலாய பேரரசர்கள் மானுட இனத்தின் ஆகச்சிறந்த ஆட்சியாளர்கள் என்று 1900களின் தொடக்கத்திலே ஜெர்மானிய பயணியும் தத்துவவாதியுமான கவுண்ட் ஹெர்மன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அவர்கள் செயல் வீரர்கள், தேர்ந்த ராஜதந்திரிகள், மானுட மனதை அறிந்த அனுபவசாலிகள், அதே சமயம் அழகுணர்ச்சியும் கனவுகளும் கொண்டவர்கள் என்கிறார் அவர். மானுட பண்புகளின் மேலான சங்கமம் அவர்களே என்று ஹெர்மன் குறிப்பிடுகிறார். எந்த ஐரோப்பிய அரசரை காட்டிலும் மேலான தகுதிகளை கொண்டவர்களாக முகலாய பேரரசர்கள் இருந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதைப்போல முகலாய வம்சத்தின் மீது படர்ந்திருக்கும் புகழொலிக்கான ஆதாரமாக எழுத்துப்பூர்வமான ஏராளமான வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன. பேரரசர்களின் தனிப்பட்ட குறிப்புகளை தவிர அரசவை வரலாற்று ஆசிரியர்களின் பதிவுகளும் இருக்கின்றன. அன்றாட நிர்வாகத்தின் மிக நுட்பமான தகவல்களை கூட அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். முகலாயர்களின் எழுச்சியும் ஐரோப்பியர்களுடைய தேடலும் விரிவாக்கமும் கொண்ட நடவடிக்கைகளும் ஒரே சமயத்தில் நிகழ்ந்ததுதான். ஆனால் முகலாய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய இயல்புகள், அதீத போக்குகள், அவர்களுடைய அரசவையின் மகத்துவம் ஆகியவற்றை பற்றிய வெளிப்படையான பதிவுகளை அக்காலத்தில் தனிப்பட்ட முறையில் சாகச பயணம் மேற்கொண்ட பலரும் எழுதி வைத்திருக்கிறார்கள். முகலாயர்களின் முதல் அரசர் பாபர். பாபரின் வம்சத்தை முகலாய வம்சம் என்று குறிப்பிடுகிறார்கள். முகலாயர் என்பது மங்கோலியர் என்பதற்கான பெர்சிய சொல். முகலாயர்களின் கதை என்பது இன்றைய உஸ்பெகிஸ்தானில் ஜாகிருதீன் பாபர் பிறந்த 1483ஆம் ஆண்டிலே துவங்குகிறது. பாபரின் தந்தையோ தைமூருடைய எள்ளுப்பேரன், ஃபெர்கானாவினுடைய மன்னர். இது மேற்கு சமர்கண்டில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஆனால் மிகவும் வளமான பகுதி. தைமூருடைய பழைய தலைநகரமும் இதுதான். அவருடைய மாபெரும் சமாதியும் அங்குதான் இருக்கிறது. தைமூரின் அன்னையோ மங்கோலிய பேரரசை நிறுவிய செங்கிஸ்கானின் வம்சத்திலே வந்தவர். எதிர்பாராத விபத்தொன்றிலே அவருடைய தந்தை மரணமடைந்து விடுகிறார். அதாவது பாபரின் தந்தை புறாக்களை வளர்ப்பதிலே ஆசை கொண்டவர். அரண்மனையின் வெளிச்சுவரில் அமைந்திருந்த புறா கூண்டுகளில் புறாக்களை கொஞ்சிக் கொண்டிருக்கும் போது அவர் நின்று கொண்டிருந்த குன்று சரிந்து விழுந்து விட்டது. ஆக அவருடைய தந்தையின் மரணத்தை அடுத்து 1494ஆம் ஆண்டு பாபர் தன்னுடைய 11வது வயதிலே அரசராக மாறினார். பாபர் ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளிலேயே சமர்கண்டை கைப்பற்றுவதற்கான முதல் முயற்சியை மேற்கொண்டார். அதிலே வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த ஆண்டில் சில மாதங்களுக்கு மட்டும் அந்த நகரம் அவருடைய கைவசம் இருந்தது. ஆனாலும் அவர் இல்லாதபோது அவருடைய மாற்றாந்தாயின் மகன் ஃபர்கானாவை கைப்பற்றி கொண்டதிலே பாபர் தன்னுடைய அரசை இழந்தார். பாபரும் அவருடைய அன்னையும் இன்னும் மிகச்சிறிய எண்ணிக்கையிலான ஆதரவாளர்களும் அடுத்த 2 ஆண்டுகள் மத்திய ஆசியாவில் உள்ள மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அலைந்து திரிந்தார்கள். வீடின்றி உதவிக்கு யாரும் இன்றி ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு அலைந்து கொண்டிருப்பது மிகவும் கொடுமையானது என்று பின்னாளிலே பாபர் எழுதுகிறார். அரியணையை இழந்த காலம் என்று பாபர் குறிப்பிடும் இந்த காலகட்டம் பற்றிய விவரங்கள் அவருடைய சுயசரிதையான பாபர் நாமாவிலே இருக்கிறது. பிறரால் எழுதப்பட்ட பெரும்பாலும் புகழுரைக்காகவே இருக்கும் இதர முகலாய பேரரசர்களின் தன் வரலாற்று பதிவுகளைப் போல அல்லாமல்
பாபரின் பதிவு அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு வெளிப்படையானது. அவர் ஒரே நேரத்திலே சீசராகவும் செவாண்டிஸாகவும் இருந்தார் என்று பிரபல இந்திய எழுத்தாளர் அமிதவ் கோஷ் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மை கண்டறியப்பட வேண்டும், ஒவ்வொரு செயலும் அது நிகழ்ந்த விதத்திலேயே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே தன்னுடைய குறிக்கோள் என்று பாபர் கூறுகிறார். மிகவும் விறுவிறுப்பான, மிகவும் உணர்ச்சி கொண்ட படைப்புகளில் ஒன்றாக பாபர்நாமா இருக்கிறது என்றும் வர்ணிக்கப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் அதில் இருக்கக்கூடிய நேர்மைதான். ஏனென்று சொன்னால் பாபர் அதிலே அனைத்து விஷயங்களையும் எழுதுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பின்னாளிலே முகலாய பேரரசராக உருவெடுத்த பாபருக்கு தன்னுடைய முதல் மனைவியோடு பாலுறவு கொண்டபோது ஏற்பட்ட கூச்சம், ஒரு பையனுடன் முகிழ்ந்த நிறைவேறாத காதல், முலாம் பழங்களின் மீது இருந்த ஆசை ஆகியவற்றையெல்லாம் எழுதியிருக்கிறார். விஷமருந்து கொடுத்து அவரை கொல்ல முயற்சித்த போது அவர் கழித்த மலத்தினுடைய நிறத்தை கூட அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1504 தனது 21வது வயதிலே பாபர் சமர்கண்டை கைப்பற்றக்கூடிய கனவை துறந்துவிட்டு காபூலின் மீது தன் பார்வையை செலுத்தினார். அந்த நகரத்தின் சர்வாதிகார மன்னர் அப்போதுதான் மரணமடைந்திருந்தார். அவருடைய வாரிசும் கைக்குழந்தையாக இருந்ததால் காபூலை வெற்றி கொள்வது அவருக்கு எளிதாக இருந்தது. அந்த வெற்றி இந்தியாவையும் மத்திய ஆசியாவையும் இணைக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பாதைகளை பாபரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தன. ஓராண்டிற்கு பின்பு இந்தியாவை நோக்கிய தன்னுடைய முதலாவது பயணத்தையும் துவங்கினார். ஆரம்ப காலகட்டத்திலே கொள்ளையடிப்பதற்கான படையெடுப்புகளாகவே அவை இருந்தன. 1514 சமர்கண்டை வெல்வதற்கான தன் கடைசி முயற்சியிலும் தோற்றுப்போன பாபர் தைமூரின் அதிகாரத்தை மீண்டும் கட்டமைக்கக்கூடிய இடமாக வட இந்தியாவை பார்க்க துவங்கினார். வட இந்தியாவினுடைய ஆட்சியாளராக இருந்த லோடியின் அரசவையை சார்ந்த சில அதிருப்தியாளர்களின் ஆதரவும் அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் அவர்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார். எனவே 1519க்கும் 1524க்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே 3 தருணங்களில் படையெடுத்துச் சென்ற தன் படையினரையும் திரும்பி வருமாறு உத்தரவிட்டார். ஆனால் 1525 தான் இப்ராஹிம் லோடியோடு மோதுவதற்கு பாபர் தயாரானார். 8000 வீரர்களை மட்டுமே கொண்டிருந்த படையுடன் சென்ற பாபர் லோடியின் அதிகாரம் பெருமளவில் குலைந்து போயிருந்த பஞ்சாப் சமவெளிக்கு எந்த எதிர்ப்புமின்றி வந்து சேர்ந்தார். 1526 ஏப்ரலில் இன்றைய ஹரியானாவில் உள்ள பானிபட்டை அடைந்தார் பாபர். படைபலம் குறைவாக இருந்தாலும் அப்போது உருவாகியிருந்த புதிய இராணுவ தொழில்நுட்பத்தின் தீப்பொறி துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகள் மூலம் அதை ஈடுகட்டினார். வட அமெரிக்காவில் அமெரிக்க பூர்வ குடியினரை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கர்கள் பயன்படுத்தியதற்கு இணையான வியூகத்தை பாபர் பயன்படுத்தினார். எருதுகளால் இழைக்கப்படும் வாகனங்கள் வட்ட வடிவில் ஒன்றுடன் ஒன்று இணைத்து கட்டப்பட்டன. வலுவான இந்த அரணுக்கு பின்னால் பீரங்கி படை அணிவகுத்தது. லோடியினுடைய படைகள் தாக்கத் தொடங்கிய போது குண்டுகளால் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். மீதி வேளையையோ குதிரை படையினர் பார்த்து கொண்டார்கள். ஒரு சில மணி நேரங்களிலேயே போர் முடிவுக்கு வந்தது. இப்ராஹிம் லோடியும் போரிலே மரணித்தார். டில்லியை ஆண்ட முஸ்லிம் ஆட்சியாளர்களிலேயே போர்க்களத்திலே உயர்ந்தவர் என்று சொன்னால் அது இப்ராஹிம் லோடி மட்டும்தான். அன்றைய வழக்கப்படி படை வீரர்கள் அவருடைய தலையை துண்டித்து பாபருக்கு முன்னால் வைத்தார்கள். அந்த தலையை தன் கைகளால் தூக்கிய பாபர், உன்னுடைய துணிச்சலுக்கு தலை வணங்குகிறேன் என்றார். பாபரின் மூத்த தளபதிகள் இருவர் லோடியினுடைய உடலை பட்டு துணியில் சுற்றி அதை குளிப்பாட்டி அந்த உடல் வீழ்ந்த இடத்திலேயே அதை புதைத்தார்கள். அதே சமயம் தன்னுடைய வெற்றியின் அடையாளமாக மசூதி ஒன்றை கட்டிய பாபர் சமச்சீரான தோட்டத்தையும் அமைத்தார். கால்வாய்கள் வெட்டி சுற்றிலும் நடைபாதைகள் உருவாக்கி அமைக்கப்பட்ட இந்த தோட்டம் மத்திய ஆசியாவின் பாலைவன சோலைகளை நினைவுபடுத்தும் விதமாகவே இருந்தன. பின்னாட்களில் இந்தியாவின் இதர பகுதிகளிலும் இத்தகைய தோட்டங்களை உருவாக்கினார். இந்த வெற்றிக்கு பிறகு பாபர் டில்லிக்கு பயணமானார். அங்கே அவருடைய பெயரில் வெள்ளிக்கிழமை தொழுகையும் நடத்தப்பட்டது. புதிய மன்னரை ஏற்றுக்கொண்டதை மக்கள் வெளிப்படுத்தும் விதம்தான் அது. அந்த தொழுகை முடிந்த பிறகு பாபர் இப்ராஹிம் லோடியின் தலைநகரமான ஆக்ராவுக்கு சென்றார். அதே சமயம் பாபரின் மகன் ஹுமாயூனோ முக்கியமான வட இந்திய மாகாணமான குவாலியரின் மன்னருடைய குடும்பத்தை சிறைபிடித்து வைத்திருந்தார். ஆட்சி மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் அடையாளமாக அந்த மன்னர் ஹுமாயூனுக்கு நகைகளையும் பரிசாக வழங்கினார். அதில் பெரிய அளவிலான வைரமும் இருந்தது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் 2½ நாட்கள் உணவளிக்கக்கூடிய அளவிற்கு அதன் மதிப்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பாபர்
அதை தன்னுடைய மகனிடம் இருந்து பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பாபர் வைரம் என்று அறியப்பட்ட அந்த வைரத்தை பல ஆண்டுகள் கழித்து ஹுமாயூன் பெர்ஷிய மன்னரிடத்திலே கொடுத்தார். புகழ்பெற்ற அந்த வைரத்தின் அளவை பற்றி சொல்லப்படும் நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்க்கும்போது அதுதான் கோஹினூர் வைரம் எனவும் கருதப்படுகிறது. அதைப்போல புதிதாக தான் வென்ற பிரதேசங்களை குறித்து பாபருக்கு எதிர்மறை எண்ணங்களே இருந்தன. போரினால் களைப்படைந்திருந்த அவர் படைவீரர்களும் அப்படியே நினைத்தார்கள். ஆப்கானிஸ்தானத்தின் குளிர்ந்த மலைப்பிரதேசங்களுக்கு திரும்பிச் செல்ல அவர்கள் விரும்பினார்கள். அதே சமயம் அவர்களை தடுத்து நிறுத்த விரும்பிய பாபர் அவர்களை பார்த்து, நாம் மீண்டும் காபூலுக்கு திரும்பிச் சென்று வறுமையில் வாடலாமா? என்னை ஆதரிப்பவர்கள் யாரும் இனி அப்படி சொல்ல வேண்டாம். இங்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் வெளியேற விரும்புபவர்களையும் யாரும் தடுக்க வேண்டாம் என்று சொன்னால் இந்தியா பறந்து விரிந்த வளமான பகுதி என்று பாபர் கூறினார். அதே சமயம் தைமூரின் ஆட்சியை வட இந்தியாவில் நிறுவும் பாபரின் முயற்சிக்கு பல தடைகள் ஏற்பட்டன. முதலாவதாக, மக்களுக்கு என்னை பிடிக்கவில்லை, அவர்கள் என் மீது பெரும் விரோதம் பாராட்டினார்கள் என்று பாபர் குறிப்பிடுகிறார். அதை தவிர்த்து முகலாயர்கள் அப்பொழுது இந்தியாவிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தியாகவும் இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் டில்லி சுல்தானகம் வலுவிழந்த நிலையில் இருக்கும்போதே வட இந்தியாவின் பெரும் பகுதிகள் ஓரளவுக்கு தன்னாட்சி கொண்ட ஆப்கானிஸ்தானிய சமஸ்தானங்களின் கட்டுப்பாட்டிலே இருந்தன. டெல்லி சுல்தானகத்தின் அரசுகள் போர்களுக்கு ஆப்கானிஸ்தானத்தின் சிப்பாய்களையும் ஆப்கானிய வணிகர்கள் இறக்குமதி செய்த மத்திய ஆசியாவின் குதிரைகளையும் நம்பியிருந்தார்கள். இந்த சிப்பாய்களில் பலரும் சிறு தலைவர்களாகவும் மாறியிருந்தார்கள். அதே சமயம் பாபர் எண்ணற்ற ராஜபுத்திரர்களோடு போரிட வேண்டியும் இருந்தது. சிசோத்தியர்கள் என்ற ராஜபுத்திர வம்சத்தினர் அவர்களில் மிகவும் வலுவானவர்கள். ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராஜ் சவுகானின் பேரரசை மீட்டுருவாக்கம் செய்ய உறுதி பூண்ட சிசோத்திய மன்னர் ராணா சங்கா பெரும் படையை திரட்டிக்கொண்டு அந்நிய படையெடுப்பாளர்களை வெல்லும் நோக்கத்தோடு மேவார் கோட்டையை விட்டு கிளம்பினார். இப்ராஹிம் லோடி வம்சத்தினரை அப்புறப்படுத்திய பாபரோ ராஜபுதன பேரரசை மீண்டும் நிறுவும் ராஜபுத்திரர்களின் கனவுக்கு உயிரூட்டியும் இருந்தார். அதே சமயம் எண்ணிக்கையில் பெருமளவு குறைந்திருந்த பாபரின் படையோ ஊக்கம் இல்லாமல் காணப்பட்டது. ஆனால் பாபர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீதான வரிகள் சிலவற்றை ரத்து செய்தார். மதுபானம் அருந்துவதை கைவிட்டார். அவருடைய தளபதிகளில் 300 பேரும் இந்த விரதத்தை கடைபிடித்தார்கள். காபூலிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த அருமையான ஒயினை கிணற்றிலே கொட்டினார்கள். ஒயின் நிரம்பியிருந்த தங்கம் வெள்ளி சாடிகள் உடைக்கப்பட்டு அதன் துண்டுகள் ஏழைகளுக்கு விநியோகிக்கப்பட்டன. படை வீரர்களின் மன உறுதியை வலுப்படுத்துவதற்காக ராஜபுத்திர அரசருக்கு எதிராக புனித போர் தொடுப்பதாகவும் அறிவித்தார். புனித வீரர் என்ற பட்டத்தையும் தனக்கு சூட்டிக் கொண்டார். அதற்கு பின்பு ஆக்ராவிற்கு சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் கன்வா என்னும் இடத்தில் 2 படைகளும் சந்தித்து கொண்டன. ராஜபுத்திரர்கள் தங்கள் புகழுக்கு ஏற்ற வகையிலே தீரத்தோடு போரிட்டார்கள். பாபர் பானிப்பட்டில் பயன்படுத்திய யுத்த தந்திரத்தையே இங்கும் பயன்படுத்தினார். எருதுகள் இழுத்துச் செல்லும் வாகனங்களுக்கு பின்னால் பீரங்கி படை, குண்டுகளிலிருந்து தப்பும் ராஜபுத்திர வீரர்களை சுற்றி வளைக்க குதிரைப்படை. இந்த வியூகம் பலித்தது. பாபரும் வெற்றி பெற்றார். அதற்கு பின்பு பாபரின் வயது 40களின் மத்தியில் இருந்தபோது அவர் உடல்நலம் குன்ற துவங்கியது. இளமை காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்களின் விளைவு அவர் உடலை தாக்கியது. தன்னுடைய தந்தை உடல் நலமின்றி இருப்பதையும் அரசவையின் அதிகாரிகள் தன்னுடைய மாமாவை அரியணையில் ஏற்ற முயல்வதையும் கேள்விப்பட்ட ஹுமாயூன் பதக்ஸ்தானிலிருந்து டில்லிக்கு திரும்பினார். அங்கு வந்ததும் அவரும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு படுத்துவிட்டார். தன் மகன் உயிர் பிழைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தபடி ஹுமாயூனை சுற்றி பாபர் 3 முறை வலம் வந்ததாகவும் அதன் மூலம் ஹுமாயூனின் நோயை தானே பெற்றுக்கொண்டதால் அவர் விரைவிலேயே மரணமடைந்ததாகவும் ஒரு கதை புழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பல மாதங்கள் கழித்துதான் பாபர் மரணமடைந்ததாக வரலாற்று ஆவணங்கள் சொல்கின்றன. முதல் முகலாய பேரரசராக ஆன 4 ஆண்டுக்குள் 1530ஆம் ஆண்டு டிசம்பர் 26 அன்று பாபர் மரணமடைந்தார். ஆக்ராவில் அவர் உருவாக்கிய மலர் படுக்கைகள் நிரம்பிய தோட்டம் ஒன்றில் அவர் உடல் புதைக்கப்பட்டது. பின்னாட்களில் அவரது உடல் காபூலை பார்த்தவாறு இருக்கும் கட்டிடம் ஒன்றின் மாடியிலே அமைக்கப்பட்ட கல்லறையிலே வைக்கப்பட்டது. உயிருடன் இருந்தபோது அந்த இடத்தில் அமர்ந்தபடி அங்கிருந்து தெரியும் காட்சியை பாபர் ரசிப்பதுண்டு. கல்லறைக்கு பனியும் சூரிய ஒளியும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே வேறு எந்த கட்டுமானமும் அனுமதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஹுமாயூனுடைய ஆட்சி காலம் என்பதும் கூட செங்கிஸ்கான் மற்றும் தைமூர் ஆகியோர்கள் உருவாக்கிய வகையில்தான் அமைந்திருந்தது. அவருடைய தந்தை அவரை தன் வாரிசாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட அவருடைய சகோதரர்கள், குறிப்பாக கம்ரன், அஸ்கரி, ஹிந்தால் ஆகியோருக்கும் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலே பங்கு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக முகலாய பேரரசராக முடியவில்லை என்ற கசப்புணர்ச்சியும் கூட அவர்களுக்கு இருந்தது. காபூல், கந்தஹார் ஆகிய பகுதிகளை ஆளும் உரிமையை பெற்ற கம்ரன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பங்கு மிகவும் குறைவானது எனவும் கருதினார். அதை போல தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக செயல்பட்டு பஞ்சாபை தன்னுடைய ஆட்சி பகுதியாகவும் இணைத்து கொண்டார் கம்ரன். தனக்கு விருப்பமில்லை என்றாலும் கூட வேறு வழியில்லாமல் ஹுமாயூனும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உருவானது. அதை போல கடல் வழி வாணிபத்தால் வளம் கொளித்து இருந்த குஜராத்தை ஆண்டு வந்த பகதூர் ஷாவிடம் இருந்தும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் எழுந்தன. 1535 ஹுமாயூன் பகதூர் ஷாவை எதிர்த்து தெற்கு நோக்கி படையெடுத்து சென்றார். பகதூர் ஷாவினுடைய இராணுவத்திலே நவீன ரக பீரங்கிகளும் போர்ச்சுகீசிய துப்பாக்கி வீரர்களும் இருந்தார்கள். இரவிலே துணிச்சலான தாக்குதலை மேற்கொண்ட ஹுமாயூனுடைய படை இறுதியில் சம்பனார் கோட்டையை கைப்பற்றி பகதூர் ஷாவினுடைய கஜானாவையுமே கொள்ளடித்தார்கள். பிறகு தலைநகர் அகமதாபாத்தையும் இந்தியாவினுடைய மத்திய மேற்கு பகுதியான மால்வாவில் இருந்த மந்து எனும் மலைக்கோட்டையையும் ஹுமாயூன் கைப்பற்றினார். ஆனால் தான் பெற்ற வெற்றிகளை கொண்டு வலுப்படுத்திக் கொள்ளும் முயற்சிகளிலே இறங்காமல் கொண்டாட்டங்களிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபட்டார் ஹுமாயூன். வெற்றியினுடைய தொலைநோக்கில் இருக்கக்கூடிய லாபங்களை காட்டிலும் உடனடி பலன்களே அவரை கவர்ந்தன. வெற்றி பெற்றதும் மாதக்கணக்கில் மதுபானத்திலே மூழ்கினார், கவிதை முதலான விஷயங்களிலே மூழ்கி கிடந்தார் என்று ஆங்கிலேய வரலாற்றாசிரியர் பாம்பர் காஸ்கோயின் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதற்கு பின்பு ஹுமாயூன் ஆக்ராவிற்கு திரும்பியதும் அச்சுறுத்தல்கள் வர ஆரம்பித்தன. வாரணாசிக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷேர்ஷா சூரி என்னும் லோடி வம்சத்து அரசர் கிழக்கிந்தியாவில் முகலாய பேரரசை எதிர்த்த ஆப்கானியர்களின் தலைவராகவே உருவெடுத்தார். 1537 வங்கத்தின் மீது படையெடுத்த ஷேர்ஷா அதன் தலைநகர் கௌரையும் முற்றுகையிட்டார். அதே நேரத்தில் ஹுமாயூனும் தன்னுடைய சகோதரர்களான கம்ரன் மற்றும் கிந்தால் ஆகியோரோடு தற்காலிகமாக சமரசம் செய்து கொண்டு அவர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு மிதவைகள் மூலமாக யமுனையையும் கங்கையையும் கடந்து சென்றார். ஆனால் கௌரை நோக்கி முன்னேறுவதற்கு பதிலாக ஷெர்ஷாவினுடைய கோட்டையான சுனாரை கைப்பற்றும் முயற்சியிலே 6 மாதங்களை வீணடித்தார் ஹுமாயூன். இந்த தாமதம் ஷேர்ஷாவிற்கு கௌரை கைப்பற்றி அதன் கருவூலத்தை கொள்ளையடிக்கவும் வழிவகை செய்தது. அந்த செல்வத்தை கொண்டு வட இந்திய வரலாற்றில் உருவான மாபெரும் படைகளில் ஒன்றை ஷேர்ஷா திரட்டி கொண்டார். சுல்தானாக முடிசூட்டிக் கொள்ளும் நம்பிக்கையையும் பெற்ற அவர் தனக்கு ஷேர்ஷா என்றும் பட்டமளித்துக் கொண்டார். அதற்கு பின்பு கௌர் கைவிட்டு போனதும் ஷேர்ஷாவோடு அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்ளும் சமரச உடன்படிக்கையை மேற்கொள்ளும் முயற்சியில் கூட ஹுமாயூன் இறங்கினார். ஆனால் வங்கத்தை யார் ஆள்வது என்பதிலே அவர்களுக்கிடையே கருத்தொற்றுமை ஏற்படாததால் சமரச முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தன. ஹுமாயூன் கௌருக்கு சென்ற போது அதனுடைய பெரும் பகுதி கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டார். ஆனால் சாதகமான அந்த நிலையை பயன்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக முகலாய பேரரசர் ஹுமாயூன் மீண்டும் தன் கவனத்தை சிதறவிட்டார். இந்த முறை கௌரை சேர்ந்த வெண்ணிறம் கொண்ட பெண்கள், கண்கவரும் தோட்டங்கள், மனதை மயக்கும் குளங்கள் ஆகியவற்றால் கவரப்பட்டார். ஹுமாயூன் கேளிக்கையான விஷயங்களிலும் சுகபோகங்களிலும் திளைத்து கொண்டிருந்த நேரத்திலே அவருடைய மாற்றாந்தாய் மகனான ஹிந்தால் முகலாயர்களின் தலைநகரான ஆக்ராவை தாக்கி கைப்பற்றிக் கொண்டார். தன்னை பேரரசராகவும் அறிவித்துக் கொண்டார். இதற்கிடையிலே பஞ்சாபுக்கு திரும்பிய இன்னொரு சகோதரர் கம்ரான் வட இந்தியாவில் உள்ள பகைவர்களை அடக்குவதற்கு ஹுமாயூனுக்கு உதவுவதற்கு பதிலாக கிடைத்த இடங்களை எப்படி பகிர்ந்து கொள்வது என்று ஹிந்தாலோடு சேர்ந்து திட்டம் தீட்டினார். முகலாய அரண்மனையில் ஏற்பட்ட கொந்தளிப்பை பயன்படுத்தி கொண்ட ஷேர்ஷாவும் கூட 1539 ஆண்டின் மழை காலத்திலே சவுசா என்னும் இடத்தில் ஹுமாயூனின் படைகளை எதிர்த்து போர் புரிந்தார். ஹுமாயூன் தன் தம்பிகளின் உதவியை நாடினார். ஆனால் இனி ஹுமாயூனை நம்பி பயனில்லை என கருதிய கம்ரனும் ஹிந்தாலும் அவருடைய கோரிக்கையை புறக்கணித்தார்கள். 3 மாதங்கள் ஒவ்வொருவரும் தத்தமது பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதிலும் போலித்தனமான ராஜதந்திர நடவடிக்கைகளிலுமே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். 1539 ஆப்கானிய படைகள் எதிர்பாராத தாக்குதல் நடத்தி ஹுமாயூனின் படையை நிர்மூலமாக்கியது. இறுதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்தோடும் கங்கையின் வழியே பின்வாங்கிச் சென்ற போது ஹுமாயூன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டார். அவருடைய படையிலே தண்ணீர் சுமந்து வரும் பொறுப்பில் இருந்த ஒருவர் ஹுமாயூனை காப்பாற்றினார்.
தன்னுடைய உயிரை காப்பாற்றிய அந்த வேலைக்காரருக்கு நன்றி கடனாக அவரை ஒரு நாள் அரசராகவும் அரியணையில் அமர வைத்தார் ஹுமாயூன். அதற்கு பின்பு இரண்டு படைகளும் கங்கை சமவெளியில் உள்ள கனோஜிலே மோதிக்கொண்டார்கள். படையிலிருந்து பலர் வெளியேறியதால் வலுவிழந்து மன உறுதி குன்றி காணப்பட்ட முகலாய படையினர் அச்சத்திற்கு ஆட்பட்டு போர்க்களத்தை விட்டே ஓடிவிட்டார்கள். நடந்தது ஒரு சண்டையே அல்ல, படுதோல்வி என்றும் கூறப்படுகிறது. இரண்டு தரப்பிலும் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. ஒரு பீரங்கி கூட முழங்கவில்லை, ஒரு துப்பாக்கியும் சுடவில்லை என்று முகலாய படைத்தளபதிகளில் ஒருவர் பின்னர் குறிப்பிட்டார் என்பதும் கவனிக்கத்தக்கது. முகலாய பேரரசர் மீண்டும் ஒருவரை பின்வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த முறை யானை மீது பயணம் செய்து லாகூருக்கு தப்பிச் சென்றார். ஆனால் ஷேர்ஷாவோ பானிப்பெட்டில் பெற்ற நஷ்டத்திற்கு ஈடு செய்து கொண்டார். துணைக்கண்டத்திலே கால் பதித்த 11 ஆண்டுகளில் முகலாயர்கள் தோல்வியின் விளிம்பிலே இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய அரசை இழந்த ஹுமாயூனால் லாகூரில் கூட வெகுகாலம் பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. ஷேர்ஷா லாகூரை கைப்பற்றப் போவதாக மிரட்டியதும் ஹுமாயூன் காபூலுக்கு செல்ல திட்டமிட்டார். ஆனால் ஆப்கான் தலைநகரம் கம்ரானின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் மீண்டும் படைகளை திரட்டிக்கொண்டு தன் அரசை மீட்கும் நம்பிக்கையோடு சிந்துவுக்கு செல்வதை தவிர ஹுமாயூனுக்கு வேறு வழி இல்லாமல் போனது. கம்ரனும் அஸ்கரியும் ஹுமாயூன் மீதான தீராப்பகையுடன் ஆப்கானிஸ்தானத்திலேயே இருக்கும்போது ஹிந்தாலும் அவர்களோடு இணைந்து கொண்டார். 1541 ஹிந்தாலின் ஆசிரியரின் மகளான ஹமிதாவை ஹுமாயூன் மணந்து கொண்டார். ஓராண்டிற்கு பிறகு கோடை காலத்தின் உச்சத்திலே தார் பாலைவனத்தை கடந்து சிந்துவில் இருந்த அமரக்கோட்டைக்கு சென்ற ஹமிதா பின்னாட்களிலே மகத்தான முகலாய பேரரசராக உருவெடுத்த அக்பரையும் பெற்றெடுத்தார். தன்னுடைய குழந்தையை கந்தஹாரில் விட்டுவிட்டு ஹுமாயூன் மேற்கு நோக்கி பயணம் செய்து ஆப்கானிஸ்தானத்தை கடந்து பெர்ஷிய ஷாஃபாவித் அரசரான ஷா தாமாஸ்பின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஹெராத் என்னும் நகருக்கு போய் சேர்ந்தார். 1544 அவர் இன்றைய ஈரானில் இருக்கக்கூடிய ஹஸ்வினில் இருந்த அவரது அரண்மனையையும் அடைந்தார். ஹுமாயூனும் அவரை சார்ந்தவர்களும் இஸ்லாத்தினுடைய ஷியா பிரிவுக்கு மாறினால் பாதுகாப்பு தருவதாக ஷா அறிவித்தார். கூடவே கோஹினூர் வைரமும் எனக்கு வேண்டும் என்று ஹுமாயூன் கேட்டுக்கொண்டார். ஆக 1545 ஷா கொடுத்த நிதியையும் படைபலத்தையும் பயன்படுத்தி கொண்டு ஹுமாயூன் முகலாய பெர்ஷிய கூட்டுப்படைகளோடு அஸ்கரியிடம் இருந்து கந்தஹாரை கைப்பற்றி கொண்டார். 3 மாதங்கள் கழித்து காபூலில் கம்ரனையும் தோற்கடித்தார். அடுத்த 8 ஆண்டுகளில் காபூலை மீட்க கம்ரன் 4 முறை முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியாமல் போனது. கடைசி முயற்சியின் போது ஹுமாயூனின் படையினர் கம்ரனை கைது செய்து ஹுமாயூனிடம் கொண்டு வந்தார்கள். ஹுமாயூனோ கம்ரனின் பார்வையை பறிக்கும்படி ஆணையிட்டார். தன்னை கொன்றுவிடும்படி சிறை அதிகாரிகளிடத்திலே கம்ரன் வேண்டிக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்கள் மறுத்துவிடவே தன் கண்களை அவர்கள் சிதைத்த போது வலியை பொறுத்து கொண்டு சலனமற்றிருந்தாராம். பிறகு மக்காவிற்கு செல்ல தன்னை அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டு கிளம்பிச் சென்ற அவர் 1557 மக்காவிலேயே மரணமடைந்தார். ஆக ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தானத்திலே ஹுமாயூன் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் இந்தியாவினுடைய நிலப்பரப்பிலே ஷேர்ஷா திறமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய அரசு நிலையான, வளமான, நன்கு நிர்வகிக்கப்பட்ட அரசாக விளங்கியது. இராணுவத்தை ஒழுங்குபடுத்தினார், வருவாய் அமைப்பை சீர்மைப்படுத்தினார், வேளாண் விளைபொருட்களுக்கான வரியை சீராக்கினார், ஊழலை கட்டுப்படுத்தினார், மத்திய ஆசியாவை இந்திய துணைக்கண்டத்தோடு இணைக்கக்கூடிய பெரும் சாலையை மேம்படுத்தி விரிவுபடுத்தினார், உள்ளூர் தலைவர்களை அதன் பாதுகாப்புக்கு பொறுப்பாக நியமித்தார், சாலைகளிலே நிழல் தரக்கூடிய மரங்களை வளர்க்கச் செய்தார், இந்துக்களும் முஸ்லிம்களும் பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் ஒரு நாள் பயண இடைவெளியில் தங்கும் சத்திரங்களையும் கட்டினார். இன்றைய இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாயின் முன்னோடியான ரூபியா என்னும் வெள்ளி நாணயங்களையும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் ராஜஸ்தான், மால்வா, பந்தேல்கண்ட் ஆகிய பகுதிகளில் ஆப்கானிஸ்தானத்தின் காலனிகளை அமைப்பதற்கான அவருடைய திட்டம் நிறைவேறாமல் போனது. 1545 கலிஞ்சாரில் ராஜபுதன கோட்டை ஒன்றை கைப்பற்ற முனைந்தபோது வெடிமருந்து கிடங்கொன்று வெடித்ததிலே அந்த இடத்திலேயே மரணமடைந்தார் ஷேர்ஷா. இறப்பதற்கு முன்பு அவர் சசாரத்தில் தனக்கு அதுவரையிலும் ஆண்ட முஸ்லிம் அரசர்களின் கல்லறைகளை விட பெரிய கல்லறை கட்ட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருந்தார். இந்தியாவில் வேறு எந்த முகலாய பேரரசரின் கல்லறையை காட்டிலும் மிகப்பெரிய கல்லறையும் கட்டப்பட்டது. ஷேர்ஷாவின் மரணத்திற்கு பிறகு தலைமையேற்பது யார் என்ற நெருக்கடி உருவானது.
அடுத்தடுத்து 5 ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள். இது இழந்ததை மீட்கக்கூடிய துணிவை ஹுமாயூனுக்கும் அளித்தது. 1555 பஞ்சாப் சீர்ஹிந்த் பகுதியில் ஷேர்ஷாவின் மகனை ஹுமாயூனின் படைகள் தோற்கடித்தன. அதே ஆண்டின் மத்தியில் டில்லியையும் கைப்பற்றினார்கள். 14 ஆண்டுகளுக்கு பின் பாபரின் அரசு மீட்கப்பட்டது. ஆனால் தான் பெற்ற வெற்றியின் சுவையையோ அனுபவிப்பதற்கான அவகாசம் ஹுமாயூனுக்கு கிடைக்கவில்லை. டில்லியை மீட்ட 6 மாதங்களுக்கு பிறகு 1556 ஜனவரி மாதத்தில் டில்லியினுடைய புராணா கலாவிலே ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போது, தொழுகைக்கான அழைப்பை கேட்டு எழுந்தபோது தன்னுடைய அங்கி தடுக்கி செங்குத்தான படிக்கட்டில் விழுந்து மண்டையில் பலத்த காயமடைந்தார். சில நாட்களில் மரணமடைந்த அவர் இறக்கும் முன்பு சொன்ன கடைசி வார்த்தைகள் இவைதான்: நான் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி ஹுமாயூன் மரணமடைந்தார். ஹுமாயூன் இறந்தபோது அவருடைய மகன் அக்பருக்கு 13 வயதுதான் ஆகியிருந்தது. ஹுமாயூன் டில்லியை கைப்பற்றுவதற்காக திட்டங்களை வகுத்து கொடுத்த தளபதியான பைராம் கானின் பொறுப்பில்தான் அக்பரும் இருந்தார். இங்கிலாந்தின் அரசி முதலாம் எலிசபெத்தின் சமகாலத்தவரான அக்பர் முகலாய பேரரசர்களின் மகத்தானவராக வரலாற்றிலே உருவெடுத்தார். இந்தியாவின் ஆகப்பெரிய பேரரசராகவும் வரலாற்று ஆசிரியர்களில் சிலர் இவரை மதிப்பிடுகிறார்கள். வட இந்தியாவில் இந்து முஸ்லிம் கலாச்சார சங்கமம் அக்பருடைய ஆட்சியிலே நிகழ்ந்ததாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலிலே குறிப்பிடுகிறார். அக்பருடைய ஆட்சியில் முகலாய வம்சம் இந்திய வம்சமாகவே தன்னை உறுதியாக நிலைநிறுத்தி கொண்டது. சகிப்புத்தன்மைக்கும் மிதவாத போக்கிற்கும் உதாரணமாக அக்பருடைய ஆட்சி சொல்லப்பட்டாலும் அக்பரின் ஆட்சியின் தொடக்ககால ஆண்டுகள் தெற்காசிய அளவுகோல்களின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட இரத்த களரியாகவே இருந்தன. அக்பர் அரியணையில் ஏறிய சில மாதங்களிலேயே சூரி இராணுவத்தின் அடிமட்டத்திலிருந்து முன்னேறி அதன் தலைமை பொறுப்புக்கு வந்த இந்து வெடிமருந்து வியாபாரி ஹேமு டில்லியை தாக்கினார். ஹேமுவின் படை அக்பரின் படையை காட்டிலும் பெரியது. பானிபற்றில் 2 படைகளும் மோதின. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த பத்மசாகரர் என்னும் கவிஞர் அந்த போரை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார்: இளைஞரான முகலாய மன்னர் கடலை நோக்கி பாயும் அகஸ்திய நட்சத்திரத்தைப் போல சூரியின் படைகள் மீது பாய்ந்தார். தன்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே எதிரிகள் சிதறி ஓடும்படி செய்தார். வெற்றி சுவை நிரம்பிய கடலாக காட்சியளித்த அவர் தன் படையினருக்கு மரணம் ஏற்படாது என்றும் நம்பிக்கை அளித்தார். எதிரிகளிடம் ஏற்படுத்திய அச்சம் மட்டுமின்றி அதிர்ஷ்டமும் அக்பருக்கு துணை நின்றது. அம்பு ஒன்று ஹேமுவினுடைய கண்ணிலே தாக்கியதால் பீதியடைந்த அவருடைய படைகள் களத்தை விட்டே ஓடின. பின்பு முகலாய வீரர்கள் ஹேமுவை சிறைபிடித்து அக்பர் முன் கொண்டு வந்தார்கள். ஹேமுவின் தலையை துண்டிக்கவும் இளம் மன்னரை பைராம் கான் அனுமதித்தார். அதே சமயம் அக்பர் தன்னுடைய சுயசார்பை நிலைநிறுத்தி கொண்டபோது பைராம் கானுடனான உறவு சீர்குலைந்தது. 1560 பைராம் கான் மக்காவிற்கு போக வேண்டும் என்று அக்பர் யோசனை கூறினார். அதன்படி செல்வதை தவிர பைராம் கானுக்கு வேறு வழியும் இருக்கவில்லை. ஆனாலும் கூட அவரால் அதை நிறைவேற்ற முடியாமல் போனது. அவர் மீது வஞ்சம் கொண்டிருந்த ஆப்கானிஸ்தானத்தைச் சார்ந்த பதான் ஒருவரால் குஜராத்திலே 1561 பைராம் கான் கொல்லப்பட்டார். தனக்கு போட்டியாக வரக்கூடிய இன்னொருவரையும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்பர் தீர்த்து கட்டினார். தன்னுடைய வளர்ப்பு சகோதரனான ஆதாம் கானை அரண்மனையிலே இருந்து தூக்கி கீழே வீசினார். ஆதாம் கான் அப்படியிருந்தும் சாகவில்லை. பலத்த அடிபட்டு உடல் சிதைந்த நிலையில் அவரை மேலே கொண்டு வந்தார்கள். மீண்டும் அவரை தூக்கி வீசினார். இந்த முறை அவர் உயிர் பிழைக்கவில்லை. அதற்கு பின்பு 19 வயதிலேயே கிழக்கே லாகூரிலிருந்து மேற்கிலே ஜானூர்பூர் வரை பறந்திருந்த பேரரசை அக்பர் ஆட்சி செய்தார். என்றாலும் கூட ஆங்காங்கே எதிர்ப்புகள் எஞ்சி இருந்தன. முகலாயரின் எழுச்சிக்கு சவாலாக இருந்த சக்திகளை மட்டுப்படுத்துவதே அவரது 50 ஆண்டு கால ஆட்சியினுடைய முக்கிய அம்சமாக ஆகிவிட்டது. பேரரசை கட்டி எழுப்புவதற்கு அவர் மேற்கொண்ட வழிமுறைகள் அவரது முன்னோர்களது வழிமுறையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருந்தது. குறிப்பாக ராஜபுத்திர அரசுகள் விஷயத்திலே அவருடைய அணுகுமுறை அவர்களை போர்க்களத்தில் எதிர்கொள்வதற்கு பதில் முகலாய பேரரசின் சேவைகளில் இணைத்துக் கொள்வதாக இருந்தது. தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலும் வளங்களிலும் அவர்களை கூட்டாளிகளாக சேர்த்து கொண்டார். தங்களது விவகாரங்களை அவர்களே பார்த்து கொள்ளவும் தங்களது பாரம்பரியமான பிரதேசங்களை அவர்களே நிர்வகித்துக் கொள்ளவும் அனுமதித்தார். இந்த கொள்கை மாற்றங்கள் அக்பரிடத்திலே கிட்டத்தட்ட தற்செயலாகவே வந்தது. 1561 ஆம்பரை ஆட்சி செய்த குஷ்வாகா வம்சத்தின் அரசர் பாரமல்
தன்னுடைய ஆட்சிக்கு எழுந்த எதிர்ப்பை சமாளிக்க அக்பரின் உதவியை நாடினார். அதற்கு பிரதி உபகாரமாக தனது மகளை அக்பருக்கு மனம் முடிப்பதாகவும் கூறினார். பெரிய முக்கியத்துவம் ஏதும் அற்ற அவருடைய வம்சம் சட்டென்று ராஜபுதன அரசுகளிடையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசுகளில் ஒன்றாக மாறியது. ஆம்பரின் இளவரசிகள் முகலாய அரசிகளாகவும் வருங்கால முகலாய பேரரசர்களின் அன்னையர்களாகவும் ஆனார்கள். ஆம்பரின் ஆட்சியாளர்கள் முகலாய படையின் தளபதிகளானார்கள். பாரமல்லின் பேரன் ராஜா மான்சிங் ஆப்கானியர்களுக்கு எதிரான போரிலே தலைமையேற்றார். வங்கத்தின் ஆளுநராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். பிகானர், ஜோத்பூர் ஆகிய பகுதிகளின் ஆட்சியாளர்கள் உட்பட பிற ராஜபுதன வம்சங்களும் குஷ்வாகத்தை பின்பற்றின. அக்பரின் ஆதரவு குஷ்வாக வம்சத்தின் அந்தஸ்தை கூட்டியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்பருடைய காலத்திலே மேவாரின் சிசோடிய வம்சமே ராஜபுதன வம்சங்களில் முதலிடம் பெற்றிருந்தது. இதன் அரசர் உதய் சிங் ராணா சங்காவை அடுத்து மன்னரானார். இவர் முகலாய அந்தப்புறத்திற்கு தங்கள் மகள்களை அனுப்பிய ராஜபுதன மன்னர்களை வெளிப்படையாக இகழ்ந்து பேசினார். சிசோடிய வம்சத்தை பணி வைப்பதற்கு முடிவு செய்த அக்பர் ராணா சங்காவின் வலுவான கோட்டையான சித்தூர் மீது 1567 படையெடுத்துச் சென்றார். 2 முக்கியமான ராஜபுத்திர தளபதிகளால் வலிமை கூடியிருந்த அக்பரின் படையணி 16 கிலோமீட்டருக்கு நீண்டு கிடந்தது. நீண்டகால முற்றுகைக்கான களமாகவும் அது மாறியது. சித்தூர் கோட்டைக்குள் பல ஆண்டுகளுக்கு தேவையான உணவும் போதிய தண்ணீரும் இருப்பில் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அது தகர்க்க முடியாத கோட்டையாக இருக்கவில்லை. 4 மாதங்களில் கோட்டை சுவர்கள் தகர்க்கப்பட்டன. கோட்டை தளபதியை அக்பரே கொன்றதாகவும் சொல்லப்படுகிறது. கோட்டைக்குள் பல இடங்களிலே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. 30,000 வீரர்களை முகலாய வீரர்கள் வெட்டி சாய்த்தார்கள். சிசோடிய வம்சத்தினர் அப்போது தோல்வியை தழுவினாலும் கூட முகலாய ஆட்சி காலம் முழுவதும் தங்கள் எதிர்ப்பை காட்டியபடியே இருந்தார்கள். சிசோடிய வம்சத்தினரின் தோல்விக்கு பிறகு முகலாய ஆட்சிக்குட்பட்டிருந்த முக்கியமான பகுதிகள் அனைத்துமே கிட்டத்தட்ட பாதுகாப்பான நிலையில் இருந்தது. இதனால் அக்பர் நிர்வாகத்திலே கவனம் செலுத்த ஆரம்பித்தார். கொள்கை வகுப்பதில் வல்லவரான அக்பர் நன்கு திட்டமிடப்பட்ட மையப்படுத்தப்பட்ட ஆட்சி முறையை அமல்படுத்தினார். மாபெரும் பேரரசு முழுவதும் சமச்சீரான நிர்வாக முறையை நடைமுறைப்படுத்த இது வகை செய்தது. முகலாய படையை வலுப்படுத்தி விஸ்தீகரித்தார். அவர் ஆட்சிக்கு வந்தபோது இருந்ததை காட்டிலும் முகலாய படை 6 மடங்கு பெருகியது. இது அக்பரின் சாதனைகளில் ஒன்று. பல்வேறு இனத்தவரையும் மதத்தவரையும் தன் படையில் சிப்பாய்களாகவும் தளபதிகளாகவும் சேர்த்து கொண்டார். பதவி, பட்டம் ஆகியவை வாரிசுரிமையாக வழங்கப்படவில்லை. செயல்பாட்டின் அடிப்படையிலேயே அக்பருடைய ஆட்சியில் வழங்கப்பட்டன. மன்சப்தாரி என்ற இராணுவ அதிகாரிகளுக்கு அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே பட்டம் வழங்கப்பட்டது. 10 முதல் 10,000 வீரர்களை கொண்டதாக மன்சப்தாரர்கள் இருந்தார்கள். அதைப்போல அக்பரின் ஆட்சியை வரையறுத்த கூறுகளில் ஒன்று மத பன்முகத்தன்மை. ஐரோப்பா உட்பட உலகின் எல்லா பகுதிகளிலும் சமய நிந்தனை தண்டனை அளிக்கப்பட்டு மத சகிப்பின்மை வளர்ந்து வந்த அந்த காலத்தில் இது மிகவும் குறிப்பிடத்தகுந்ததாகவும் இருந்தது. தன்னுடைய 21வது வயதில் புனித யாத்திரைகள் மீது விதிக்கப்பட்ட வரியையும் ஜிஷியா வரியையும் அக்பர் நீக்கினார். பேரரசின் குடிமக்கள் அனைவரும் குறைந்தபட்சம் கருத்தளவிலாவது சமய வேறுபாடு இன்றி சமமாக நடத்தப்பட்டார்கள். துறவிகள் மடங்களை நிர்வகித்துக் கொள்ள நிதி வழங்கப்பட்டது. இந்து கோயில்கள் புனரமைக்கப்பட்டு கட்டித்தரப்பட்டன. தீபாவளி போன்ற முக்கியமான இந்து பண்டிகைகளை அக்பரும் அவருடைய அரசவையை சார்ந்தவர்களும் கொண்டாடினார்கள். தங்கம், வெள்ளி, உணவு தானியங்கள் முதலானவற்றை மன்னரின் எடைக்கு எடை நிறுத்து அவற்றை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும் இந்து மரபையும் அவர் பின்பற்றினார். டில்லி சுல்தான்கள், தனக்கு முந்தைய முகலாய பேரரசர்கள் ஆகியோரைப் போலவே அக்பரும் ஷூஃபி ஆன்மீக மார்க்கத்தை கடைபிடித்தார். ஷூஃபி துறவியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட அவர் வருடாந்தர யாத்திரைகளையும் மேற்கொண்டார். சில சமயம் வடமேற்கு பகுதியில் இருந்த அஜ்மீரில் அமைந்திருக்கக்கூடிய மொயினெல்தீன் சிஷ்டி தர்காவிற்கு கோடை காலத்தின் கொளுத்தும் வெயிலிலும் வெறுங்காலோடு நடந்து சென்றார். தன்னுடைய மூத்த மகன் சலீம், பின்னாட்களில் பேரரசரான ஜஹாங்கீர் ஆகியோருடைய பிறப்பை கணித்து கூறிய ஷூஃபி துறவி சலீம் சிஷ்டியின் சீடராகவும் மாறினார். அந்த துறவிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருடைய கிராமமான சிக்ரியை தன் தலைநகரமாக்கிக் கொண்ட அக்பர் அதற்கு ஃபதேபூர் சிக்ரி எனவும் பெயரிட்டார். சலீம் சிஷ்டியை கௌரவிக்கும் விதத்திலே இந்தியாவின் மாபெரும் சமாதிகளில் ஒன்றையும் அவருக்காக அமைத்தார். ஃபதேபூர் சிக்ரி அக்பரின் ஏகாதிபத்திய பாசறை ஒன்றை முன்மாதிரியாக கொண்டு அமைக்கப்பட்டது. ஏகாதிபத்திய ஆட்சி குறித்த அக்பரின் லட்சியத்தை அமல்படுத்தும் களமாகவும் அது விளங்கியது.
இன்றோ அது நல்ல பராமரிப்பில் இருக்கும் பாழடைந்த நகரம். அதைப்போல பிற சமயங்கள் கடவுளை அடைவதற்கான அவற்றின் வழிமுறைகள் ஆகியவற்றை மதிக்கக்கூடிய சூஃபி மரபால் கவரப்பட்ட அக்பர் ஃபதேபூர் சிக்ரியில் அமைந்த தன்னுடைய இல்லத்தில் இறையியல் மற்றும் சமயம் ஆகியவற்றை குறித்த முறையான ஒப்பாய்விலும் ஈடுபட்டார். வழிபாட்டு இல்லம் என்று அழைக்கப்படும் கூடத்தையும் அவர் அமைத்தார். ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை நேரங்களிலும் சமயங்கள் தொடர்பான விவாதங்கள் அங்கே நடந்தன. எல்லா சமய பிரிவுகளை சார்ந்தவர்களும் அதில் கலந்து கொள்ளலாம். இஸ்லாம் மட்டுமின்றி எல்லா சமயங்களுமே உண்மையின் சில அம்சங்களை கொண்டிருப்பதாக அக்பர் கருதினார். ஜெஷூட் கிறிஸ்தவ பிரிவினர் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தபோது போர்ச்சுகீசிய உடையணிந்தபடி விவிலிய நூலை முத்தமிட்டு அதை தன் தலையின் மேல் வைத்து கொண்டு வரவேற்றார். வழக்கத்திற்கு மாறான இந்த செயல் வந்தவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது மட்டுமின்றி கிறிஸ்தவத்தை அவர் வரவேற்ற விதத்தை பார்த்த ஜெஷூட் மதகுருக்கள் அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்றே நம்பினார்கள். ஆனால் இந்து மதம், சமணம், யூத சமயம், ஜொராஸ்ட்ரிய மதம் ஆகியவற்றின் மீதும் அவர் அதே அளவுக்கு கவரப்பட்டதையும் அதே சமயம் இஸ்லாமிய தொழுகைகளை முறையாக மேற்கொண்டு வந்ததையும் பிறகு உணர்ந்து கொண்டார்கள். அதைப்போல ஜெசூட் பாதிரியார் அந்தோனியோ மான்செரேட் அக்பரோடும் அவர் படைகளோடும் ஆப்கானிஸ்தானத்துக்கு சென்றார். கைபர் கணவாய் வழியாக சென்று கொண்டிருந்த போது அந்த பாதிரியார் இறை தூதரை இழிவுபடுத்தி பேசியதால் கோபமடைந்து அவரை சிலர் தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தினரை அக்பர் கட்டுப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னை சந்திக்க விரும்புபவர்கள் எல்லோரும் அணுகும்படியாக அக்பர் இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு நாளும் பொதுமக்களில் யாராவது ஒருவரோ அல்லது அரண்மனையை சார்ந்தவர்களோ தன்னை சந்தித்து உரையாடுவதற்கு அக்பர் வாய்ப்பளித்தார். தன்னிடம் உரையாட வருபவர்களிடம் இனிமையாக பேசுபவராகவும் அன்போடு நடந்து கொள்பவராகவும் தன்னை காட்டிக்கொள்ள முயலுவார். அக்பருக்கு எழுத படிக்க தெரியாது என்றாலும் அக்பர் தன் நூலகத்திலே 24,000 நூல்களை சேகரித்து வைத்திருந்தார். ராமாயணம், மகாபாரதம் ஆகியவற்றையும் அதைப்போல லத்தீன் மொழியிலிருந்து கிறிஸ்தவ சுவிசேஷங்களையும் பெர்ஷிய மொழியிலே மொழிபெயர்க்கவும் அவற்றின் பிரதிகளை தன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் விநியோகிக்கவும் ஏற்பாடு செய்திருந்தார். சமஸ்கிருதம் பேசும் வானியல் அறிஞர்களையும் தன்னுடைய அரசவையிலே நியமித்திருந்தார். அதைப்போல அக்பருடைய சமய பரிசோதனைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட பல்வேறு சமயங்களின் கருத்துக்களை இணைத்து அவர் உருவாக்கிய தீன் இலாஹி என்ற மார்க்கத்தின் தலைவராகவும் அவர் இருந்தார். அதைப்போல இஸ்லாத்தை அவர் இழிவுபடுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது இருந்தது. பல்வேறு சமயங்களின் மீதான அக்பரின் ஆர்வத்தை எதிர்த்து வெளியேறியவர்களில் ஒருவர் வரலாற்று ஆசிரியர் பதௌனி. இவர் அக்பரை கடுமையாக விமர்சித்தார். ஆனால் மகாபாரதத்தை 4 ஆண்டுகளில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற பணியை அவரிடத்திலேயே கொடுத்து அக்பர் குரூரமான மகிழ்ச்சியையும் அடைந்து கொண்டார். மகாபாரதத்திலே குழந்தைத்தனமான உளறல்களை தவிர வேறொன்றும் இல்லை என்று பதௌனி பின்னாளிலே குறிப்பிடுகிறார். அக்பர் 1001 சமஸ்கிருத சூரிய நாமாவளியை மனப்பாடம் செய்தது, தினமும் 4 முறை காயத்ரி செய்தது, அனைத்து மதங்களையும் சேர்ந்த புனித குருமார்களை சந்தித்து உரையாடியது ஆகியவற்றிற்காக அக்பரை கடுமையாக பதௌனி விமர்சித்தார். அக்பரும் பதிலுக்கு பதௌனியை குற்றம் சாட்டினார். அவருடைய மதம் வெறி என்னும் நரம்பை எந்த வாளாலும் ஊடுருவ முடியாது என்றும் கூறினார். அதற்கு பின்பு நம்முடைய ஆட்சியின் பெருகி வரும் வெற்றிகளின் மகத்துவமான நிகழ்வுகளை நேர்மையுடன் பதிவு செய்ய வேண்டும் என்று அக்பர் தன்னுடைய அமைச்சரும் கவிஞருமான அபுல் ஃபைசலை கேட்டுக்கொண்டார். தாராள போக்கும் வரலாற்றை எழுதுவதில் திறமையும் கொண்ட ஃபைசல் ஐனி அக்பரி, அக்பரின் அரசியல் சாசனம் எனும் நூலையும், அக்பர் நாமா, அக்பரின் சரிதம் எனும் நூலையும் எழுதினார். அரசு அறிவிக்கைகள், பஞ்சாங்கம், சட்ட புத்தகம், புள்ளி விவரங்களின் தொகுப்பு ஆகியவற்றை கொண்ட ஐனி அக்பரியின் ஆங்கில மொழியாக்க பதிப்பு 1500 பக்கங்களை கொண்டது. ஒட்டகங்களுக்கு எண்ணெய் தடவி அவற்றின் நாசிகளில் எண்ணெய் ஊற்றுவது தொடர்பான கட்டுப்பாடுகள் தொடங்கி பூமியை அளவிடுவதற்கான கணிதம் வரை எண்ணற்ற தகவல்களை உள்ளடக்கியது. அதை அடுத்து 2500 பக்கங்கள் கொண்ட அக்பர் நாமா அக்பரை அமானுஷ்ய ஆற்றல் கொண்ட தெய்வீக பிறவியாக சித்தரித்து புகழ்வாடக்கூடிய ஒரு நூல். புழுதி படிந்த அறிவாற்றலற்ற குடிமக்களுக்கு இடையேயும் உண்மையை அவர் தேடினார் என்றும் யோகிகள், துறவிகள், சூஃபி மறைஞானிகள் ஆகியோரிடத்தில் நெருங்கி பழகினார் என்றும் ஃபைசல் எழுதுகிறார். அதைப்போல தனது ஆட்சியின் பிற்பகுதியில் அக்பர் புரட்டுகள், பகட்டுகள், பலவித யோக நிஷ்டைகள், ஆசனங்கள், ஜபதங்கள், உபாசனைகள், ரசவாதம், மந்திர தந்திரங்களில் ஈடுபடும் இந்து சாமியார்களோடு உறவாடுவது ஆகிய விஷயத்திலே ஈடுபட்டார். மானுட இயல்பை புரிந்து கொள்வதில் அவருக்கு இருந்த ஆவேசம்
அவரை காஸ்பர் ஹவுசர் பாணியிலான பரிசோதனைக்கும் உத்தரவிட தூண்டியது. ஆம், டஜன் கணக்கான குழந்தைகள் தனி வீட்டிற்குள் அனுப்பப்பட்டார்கள். வளர்ந்த மனிதர்கள் யாரும் அவர்களை பார்க்க முடியாது. அப்படி அவர்கள் வளரும்போது மனித குலத்தின் இயல்பான மொழி வெளிப்படும் என்ற நம்பிக்கையிலேயே இந்த பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. வளர்ந்த பிறகு அவர்கள் எந்த மதத்தின் பக்கம் சாய்வார்கள், எந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவார்கள் என்பதை பார்க்கவும் குழந்தைகள் கண்காணிக்கப்பட்டார்கள். குழந்தைகளை அங்கே அனுப்பிய 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1582 அக்பர் அந்த வீட்டிற்கு சென்றபோது அங்கே அழுகை இல்லை, மழலையின் வசீகரம் இல்லை, பேச இயலாதவர்கள் எழுப்பும் சத்தத்தை தவிர எதுவுமே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல அக்பருடைய அரசவையை பற்றி கூறும்போது, அக்பரின் திறந்த அரசவை நடைபெறும் பொழுது அங்கிருக்கும் அனைவரும் அவர் முன்பு தலைதாழ்த்தி வணங்கி முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இடத்திலே நிற்பார்கள். அரசவையின் போது அக்பர் தனது அருகிலேயே தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளை குவித்து வைத்திருப்பார். அதை அவர் அவ்வப்போது தனது கைகளால் எடுத்து அன்பளிப்பாக கொடுப்பார் என்று எஸ்.எம். பர்க் எழுதுகிறார். ஹல்தி காட்டி போருக்கு பிறகு அக்பருக்கு முன்னால் ராம் பிரசாத் யானையை நிறுத்திய போது அவர் கை நிறைய தங்க காசுகளை தனக்கு பரிசாக அளித்ததாகவும் பதௌனி விவரிக்கிறார். அதை போல அக்பருக்கு புறாக்களை பறக்க விடுவதும் மிகவும் பிடிக்கும். அவரிடம் 20,000க்கும் மேற்பட்ட புறாக்கள் இருந்தன. அக்பரின் பறவைகள் மீதான அன்பை கண்டு ஈரான் மற்றும் துரான் ஆட்சியாளர்கள் அவருக்கு புறாக்களை பரிசாக அனுப்பினார்கள். வேட்டையாடுவதும் போலோ விளையாடுவதும் அக்பருடைய முக்கிய பொழுதுபோக்காகவும் இருந்தது. ஜீலம் நதியை நோக்கி விலங்குகளை ஓட்டி வருவதற்காக பல ஆயிரம் பேர் பணிபுரிந்தார்கள். இந்த செயல் சுமார் 1 மாத காலம் நீடிக்கும். இந்த விலங்குகள் சுமார் 10 மைல் வட்டத்தில் வரும்போது அக்பர் அவற்றை வேட்டையாட வெளியே செல்வதும் வழக்கமாக இருந்தது. இந்த வேட்டை சுமார் 5 நாட்கள் நீடிக்கும். அக்பர் வேட்டையாடுவதற்கு அம்புகள், வாட்கள், ஈட்டிகள் மற்றும் துப்பாக்கிகளை பயன்படுத்தினார் என்று அபுல் ஃபசில் தன்னுடைய நூலான ஆயினே-இ கப்ரியில் எழுதுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைப்போல அக்பர் இரவில் மிகவும் குறைவாகவே தூங்கினார். ஒவ்வொரு பிறந்த நாளிலும் தங்கம், ஆடைகள், நெய் மற்றும் இனிப்புகள் என 12 வகையான பொருட்களால் அவர் எடை தூக்கப்படுவார். பின்பு இவை அனைத்தும் ஏழை மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன என்று எஸ்.எம். பர்க் தனது அக்பர் தி கிரேட்டஸ்ட் முகல் என்ற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அக்பரின் முதல் பொது தரிசனம் இருக்குமாம். அரண்மனையின் ஜன்னலில் இருந்து அவர் மக்களுக்கு தரிசனம் அளிப்பார். அவரை பார்ப்பதற்காக மக்கள் அரண்மனைக்கு வெளியே திரண்டிருப்பார்கள் என்றும் எழுதுகிறார். பேரரசரை காணும் வரை முகம் கழுவவோ சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது என்பது ஃபதாபூர் சிக்ரியின் மக்களின் ஒரு பாரம்பரியம். இந்த சடங்கானது பேரரசர் உயிருடன் இருக்கிறார் என்ற எண்ணத்தை மக்களுக்கு அளித்தது மட்டுமின்றி அவரை மக்களுக்கு நெருக்கமாகவும் கொண்டு வந்தது. அக்பரின் அரசவை நடைபெறும் போதெல்லாம் மேலும் அடித்து மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் விடியும் முன்பு அக்பர் இசையின் ஒளியுடன் எழுவார் என்றும் தூங்குவதற்கு முன்பு அக்பர் தனது நேரத்தை தத்துவவாதிகள், ஷூஃபிகள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியிலே கழித்தார். ஆயிரக்கணக்கான யானைகள் தன்னிடம் இருந்தபோதும் கூட தன் யானைகள், குதிரைகள், மான்கள், புறாக்கள் ஒவ்வொன்றின் பெயரும் அவருக்கு நினைவில் இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆக அக்பருடைய ஆட்சியில் பல்வேறு சாதனைகள் நடந்தாலும் அக்பரின் இறுதி ஆண்டுகள் சோகம் நிறைந்தவையாகவே இருந்தன. அதிகாரப்பூர்வமான மனைவியருக்கு பிறந்த அவருடைய 3 மகன்களும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். அவர்களில் 2 அக்பர் உயிரோடு இருக்கும்போதே இறந்துவிட்டார்கள். அவரது மூத்த மகன் சலீம் 30 வயதில் இருந்தபோது அரியணை ஏறுவதற்கு அவசரப்பட்டார். 1600ஆம் ஆண்டில் தனது தந்தைக்கு எதிராக கிளர்ச்சியையும் மேற்கொண்டார். அது வெற்றி பெறவில்லை என்றாலும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சலீம் தன்னை பேரரசராக அறிவித்துக் கொண்டு தன் பெயரில் நாணயங்களையும் வெளியிட்டார். ஃபைசலை கொல்வதற்கும் கூட உத்தரவிட்டார். அக்பரின் மனைவியின் தலையீட்டிற்கு பிறகு தந்தையும் மகனும் சமரசம் செய்து கொண்டார்கள். அக்பர் சலீமை அரியணையின் வாரிசாக அறிவித்தார். ஆனால் சலீம் பேரரசருக்கான கடமைகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக அபின் மது என போதையிலே மூழ்கியிருந்தார். தான் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகவே அக்பர் சாதித்திருந்தார் என்றாலும் தான் பெற்றுத்தந்ததை கட்டிக்காக்கும் பொறுப்போ தகுதியோ அற்ற பிள்ளைகளால் தனது வெற்றிகள் மதிப்பிழப்பதை அவர் காண வேண்டியிருந்தது என்றும் வரலாற்று ஆசிரியர் பாம்பர் காஸ்கோயின் எழுதுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளில் முகலாய பேரரசர் அக்பரை மையமாக வைத்து 2 பெரிய இந்தி படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது படம் கே ஆஷிஃபினுடைய முகல்-இ-ஆசம், இரண்டாவது அஷுதோஸ் கோவாரிகரின் ஜோதா அக்பர். அக்பர் மற்றும் அவரது மனைவி ஜோதா பற்றிய கற்பனை கதைதான் ஜோதா அக்பர்.
இந்த கதையை படமாக்குவதற்கு முன்பு படத்தினுடைய தயாரிப்பாளர் கோவாரிகர் பல வரலாற்று ஆய்வாளர்களிடத்திலே ஆலோசனை கேட்டிருந்தார். ஆலோசனை கூறிய அனைவருமே அக்பருக்கு ஜோதாபாய் என்ற மனைவி இல்லை என்று ஒரே குரலில் கூறியிருந்தார்கள். ஆனாலும் ஜோதா அக்பர் என்ற படத்தை எடுப்பதில் அவர் உறுதியாகவும் இருந்தார். வேறு வார்த்தைகளில் கூறுவதென்றால், ஒரு நல்ல பாலிவுட் கதையை படமாக்குவதில் உண்மைகளை பற்றி அவர் சிந்திக்கவில்லை. ஒரு நல்ல கற்பனை கதையை உருவாக்குவதில் அவர் முனைப்போடு இருந்தார். அதே போல அதற்கு பின்பு வெளியிடப்பட்ட அக்பருடைய வாழ்க்கை வரலாறான அல்லாஹூ அக்பர் அண்டர்ஸ்டாண்டிங் த கிரேட் முகல் இன் டுடேஸ் இந்தியா என்ற புத்தகத்திலே மணிமுக்த் எஸ் சர்மா அவர்கள் எழுதும்போது, ஜோதா அக்பர் படத்திலே ஜோதாபாயை ராஜா பார்மலின் மகளாகவும் அக்பரின் ஒரே மனைவியாகவும் சித்தரித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அமேரின் இளவரசி ஹீரா கன்வர், அதாவது ஹர்காபாய் தான் அக்பருடைய 4வது மனைவி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஜோதா அக்பராக காட்டப்படும் ராஜா பார்மலின் உண்மையான மகளின் பெயர் ஹர்காபாய் என்றும் அவர் அக்பரின் ஒரே மனைவி அல்ல, 4வது மனைவி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அக்பர் தனது முதல் மனைவி ருக்கையாவுடனே மிகவும் நெருக்கமாக இருந்தார் என்றும், இதற்கு காரணம் அவர் அக்பரின் பாலிய தோழியும் ஒன்றுவிட்ட சகோதரியும் ஆவார் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அந்தஸ்திலும் அவர் அக்பருக்கு நிகரானவர். அவர் திருமணத்தால் முகலாயராக மாறவில்லை, மாறாக பிறப்பால் முகலாயராக இருந்தார் என்றும் ஷர்மா எழுதியுள்ளார். அதே போல ஹர்காபாய் பற்றி கூறும்போது, அமேரின் மன்னர் பார்மல் கச்வாகாவின் மகள்தான் இவர். அமேர் என்பது ஒரு சிறிய ராஜ்யம். அமேரின் அரியணை உரிமைக்காக ராஜா பார்மல் தனது சகோதரர் பூரன்மாலுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தார். அவரது அண்டை நாடான ராத்தோர் கர்னாவும் இந்த நாட்டின் மீது கண் வைத்திருந்தது. ராஜா பார்மலின் சகோதரர் பூரன்மாலும் கூட முகலாய கவர்னர் மிர்சா ஷர்புதீன் ஹுசைனின் ஆதரவையும் பெற்றிருந்தார். ஆக அக்பரின் மற்றொரு சுயசரிதையான அக்பர் தி கிரேட் முகல் தி டெஃபினிட்டிவ் பயோகிராஃபியை எழுதிய ரா முகோட்டி கூறும்போது, ராஜா பார்மல் யுக்திகளை வகுப்பதில் வல்லவராக இருந்தார். அவர் தனது சகோதரனை வெல்வதற்காக அக்பரின் உதவியை நாடி தனது மகள் ஹர்காவை திருமணம் செய்து கொடுக்கும் யோசனையையும் முன்வைத்தார். இதற்கு முன்பும் கூட பல முறை ராஜபுத்திர குடும்பங்கள் தங்கள் மகள்களை வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது வழக்கமாகத்தான் இருந்தது. முன்னதாக மார்வாரை சார்ந்த ராவ் மால்தேவ் தனது மகள்களில் ஒருவரை குஜராத்தை சார்ந்த சுல்தான் மஹமூதுக்கும் மற்றொரு மகளை இஸ்லாம் ஷா ஷூருக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். ஆக அக்பர் ராஜா பார்மலின் செய்தியை ஏற்றுக்கொண்டு ராஜா பார்மலின் சிறைபிடிக்கப்பட்ட உறவினர்களையும் விடுவிக்குமாறு தனது கவர்னர் மிர்சா ஷர்புதீன் ஹுசைனுக்கும் அறிவுறுத்தினார் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதன்படி அக்பர் அஜ்மீரிலிருந்து திரும்பும் போது 20 வயது ஹர்காபாயை சாம்பர் என்ற இடத்திலே திருமணம் செய்து கொண்டார். அக்பர் அங்கிருந்து ஆக்ரா வரையிலான 200 கிலோமீட்டர் தூரத்தை 3 நாட்களிலே கடந்தார். ஹர்காவினுடைய சகோதரர் பகவந்தாஸ் மற்றும் அவரது சகோதரரின் மகன் மான்சிங் ஆகியோரும் கூட ஹர்காபாயுடன் ஆக்ராவிற்கு வந்தார்கள். இந்த திருமணத்தின் மூலம் ஹர்காபாயின் தந்தை தனது நாட்டை திரும்ப பெற்றுக் கொண்டார். அவரது எதிரிகளும் பின்வாங்கினார்கள். திருமணத்திற்கு பின்பும் அக்பர் ஹர்காபாயை மதம் மாற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரா முகோட்டி தனது 2வது புத்தகமான டாட்டர்ஸ் ஆஃப் தி சன்ஸிலே ஹர்கா வேலைப்பாடுகள் கொண்ட கணுக்கால் வரையிலான காக்ரா மற்றும் சோழி அணிந்து ஆக்ராவிலே இறங்கினார் என்றும், அவரது தலை மற்றும் தோள்கள் ஒரு பளபளப்பான துப்பட்டாவால் மூடியிருந்தது என்றும், ஆனால் அவரது கைகளிலே துணி ஏதும் இல்லை என்றும் அவர் எழுதியிருக்கிறார். அக்பர் ஹர்காபாய்க்கு மரியம் உஸ் ஜமானி என்ற புதிய பெயரையும் வைத்தார். 1562ஆம் ஆண்டில் அக்பரின் அந்தப்புறத்தில் நுழைந்த ஹர்காபாய் தனது பழக்க வழக்கங்கள் மற்றும் மத நம்பிக்கைகள் அனைத்தையும் தன்னோடு கொண்டு வருவதற்கும் அனுமதிக்கப்பட்டார். அதேபோல அக்பரின் முஸ்லிம் அல்லாத மதம் மாறாத முதல் மனைவி இவர்தான் என்று அப்துல் காதிர் பதௌனி தனது முந்தகாபு தவாரிக் என்ற புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். மேலும் ஹர்காவினுடைய சகோதரரும் பார்மலின் வாரிசுமான பகவந்தாஸ் மற்றும் அவரது சகோதரர் மகனான 11 வயது மான்சிங் ஆகியோரும் அக்பரின் அரசவையில் சேர்ந்தார்கள். ஹர்காவின் மகன் சலீம் ஷா ஹர்காவின் சகோதரரும் மன்னருமான பகவந்தாசினுடைய மகளையும் மணந்து கொண்டார். அக்பர் தனது மருமகள் வீட்டிலே அனைத்து இந்து சடங்குகளிலும் பங்கேற்றார் என்றும் குறிப்பிடுகிறார்.
இளவரசியின் வீட்டிலிருந்து அரண்மனை வரைக்கும் தங்க காசுகளை வழியெங்கும் இறைக்குமாறு பேரரசர் கட்டளையிட்டார். இந்த காசுகளை சேகரித்து மக்களின் கைகளே வலித்துவிட்டன என்றும் அவர் எழுதுகிறார். அதைப்போல ஹர்காபாயின் காரணமாக அக்பர் மாட்டிறைச்சி சாப்பிடுவதை நிறுத்தினார். கூடவே தனது அரசவையினர் மாட்டிறைச்சி சாப்பிடுவதையும் தடை செய்தார். அக்பரின் இந்த முடிவால் வருத்தமடைந்த வரலாற்று ஆசிரியர் பதௌனி அக்பருக்கு இந்துக்களோடு தொடர்பு இருந்ததால் தான் மாட்டிறைச்சி, பூண்டு மற்றும் வெங்காயம் சாப்பிடுவதை தடை செய்தார் என்றும், தாடி வைத்திருப்பவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள தயங்கினார் என்றும் எழுதுகிறார். அக்பர் மற்றொரு பழக்கத்தையும் ஏற்படுத்தினார். அது வருடத்திலே சில மாதங்கள் இறைச்சி சாப்பிடக்கூடாது என்பதாகும். அக்பர் நாமாவில் அக்பரின் புதிய பழக்கத்தை பாராட்டிய அபுல் ஃபசல், மாகாணம் பொருந்திய மன்னருக்கு இறைச்சி பிடிப்பதில்லை, அதை பற்றி அவர் வெளிப்படையாக பேசுகிறார். காஸ்கஞ்ச் அருகே உள்ள சோரோனில் இருந்து அவருக்காக பிரத்யோகமாக கொண்டு வரப்படக்கூடிய கங்கை நீரை மட்டுமே அவர் குடிக்கிறார். இதற்கு முன்பும் அவரிடம் விரதம் இருக்கும் பழக்கம் இருந்தது. பின்னாட்களில் படிப்படியாக அதன் எண்ணிக்கையை உயர்த்தினார் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதைப்போல அக்பர் நாமாவிற்காக பிஷான்தாஸ் வரைந்த சிறு ஓவியம் அக்பரின் தாயார் ஹமிதா பானு பேகம் தனது மருமகள் ஹர்காபாய்க்கு அருகில் நாட்காலியில் அமைந்திருப்பதை சித்தரிக்கிறது. அந்த ஓவியத்தில் ஹர்காபாய் சிறு குழந்தை சலீமை தன் கையில் வைத்திருப்பதை காண முடிகிறது. தனது மாமியாரை ஒப்பிடும்போது ஹர்காபாயின் நிறம் குறைவாக இருக்கிறது. திரை இல்லாமல் முகலாய ராணியை வெளிப்படையாக காட்டும் ஒரே ஓவியம் இதுவாக இருக்கலாம் என்று ரா முகோட்டி எழுதுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1605 தன் தந்தையின் மரணத்திற்கு பிறகு அரியணை ஏறிய சலீம் ஜஹாங்கீர் உலகை வென்றவர் என்ற பெயரை சூட்டிக் கொண்டார். உலகை ஆள்வது என்பது கனவாக இருந்தாலும் அவர் வாரிசுரிமையாக பெற்ற பேரரசு அந்த காலத்தில் உலகிலேயே மிகவும் வளமானதாகவும் விரிவானதாகவும் இருந்தது. வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளிலும் தற்போதைய பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய இடங்களிலும் அது பரவி இருந்தது. 10 கோடி மக்கள் அந்த அரசின் குடிமக்களாக இருந்தார்கள். உஸ்மானிய பேரரசு உச்சத்தில் இருந்தபோது அதன் ஆளுகையில் இருந்த குடிமக்களைப் போல இது 5 மடங்கு பெரியது. அது மட்டுமல்ல, ஜவுளி, மசாலா, சர்க்கரை, ஆயுதங்கள் உள்ளிட்ட உலகின் மொத்த உற்பத்திகளில் கால் பகுதியை இந்த பேரரசு வைத்திருந்தது. ஆனாலும் கூட ஜஹாங்கீர் பெரும்பாலும் சோம்பேறியாகவும் சோர்ந்திருப்பவராகவும் பல நேரங்களில் சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் ஓபியம், மது ஆகிய போதைப் பொருட்கள் அவரது வாழ்வின் கடைசி காலத்தில் அவரை செயலிழக்கச் செய்திருந்தாலும் கூட அவர் பரந்த அறிவும் சகிப்புத்தன்மையும் கொண்ட ஆட்சியாளராகவே இருந்தார். தன் தந்தையின் கொள்கைகள் பலவற்றை பின்பற்றி மேம்படுத்தவும் முயற்சி செய்தார். இந்திய கலை வரலாற்று ஆசிரியர் அசோக்குமார் தாஸ் ஜஹாங்கீரை அழகியலாளர் என்று கூறுகிறார். உயர்குடியில் பிறந்த அவர் இயற்கை ஆர்வலராக இருந்தார். கவிஞருக்கான பார்வையை கொண்டவர், தேர்ந்த ரசிகர், வாழ்க்கையில் இன்பமே பிரதானம் எனும் எபிக்யூரிய தத்துவத்தை நம்பியவர். பாபரை போலவே அவர் ஜஹாங்கீர் நாமா என்ற விரிவான நினைவு குறிப்பையும் எழுதியிருக்கிறார். இயற்கை எழில் கொஞ்சும் உலகின் மீது அவருக்கு இருந்த பெரும் காதலையும் கலைகளுக்கு அவர் அளித்த ஆதரவையும் இந்த நூல் காட்டுகிறது. வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பறவையின் பெயரும் அவருக்கு தெரிந்திருந்தது. ஜஹாங்கீர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தின் தலைவராக இருந்திருந்தால் மிகவும் மேம்பட்ட மகிழ்ச்சியான மனிதராக இருந்திருப்பார் என்று ஜஹாங்கீரின் நினைவு குறிப்புகளை 19ஆம் நூற்றாண்டில் மொழிபெயர்த்த ஹென்றி பெவரிஜ் கூறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, அவர் உருவாக்கச் சொன்ன ஆயிரக்கணக்கான ஓவியங்களில் தற்போது அழிந்துவிட்ட மொரிஷிய டோட்டோ என்னும் பறவையின் உருவமும் இருக்கிறது. அரசவை கலைஞர் உஸ்தாத் மன்சூர் வரைந்த இந்த ஓவியம் அந்த பறவையை நேரில் பார்த்து வரைந்தது. இந்த பறவையை துல்லியமாக சித்தரிக்கும் ஒரே ஓவியமும் இதுதான். அவரது நினைவு குறிப்பில் சாரஸ் கொக்குகளின் இனப்பெருக்க பழக்க வழக்கங்கள் பற்றிய விரிவான அவதானிப்புகளும், சிங்கம் இவ்வளவு துணிச்சலாக இருப்பதற்கான காரணத்தை அறிவதற்காக அதை கூறுபோட்டு பார்த்த ஒரு பரிசோதனையின் விளைவுகள் பற்றிய பதிவுகளும் இருக்கின்றன. இனயத் கான் என்பவரை ஜஹாங்கீருக்கு மிகவும் பிடிக்கும். அவர் ஓவியத்திற்கு அடிமையானதால் உடல் நலிவுற்று மரண தருவாயில் இருந்தபோது அவருடைய உருவத்தை ஓவியமாக தீட்டும்படி மன்னர் உத்தரவிட்டார். ஜஹாங்கீரின் அரசவையில் இடம்பெற்றிருந்த சமண துறவியான உபாத்யாய பானுசந்திர கனி அந்த காலகட்டத்தின் சீரழிவை பற்றி அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். ஜஹாங்கீர் கேளிக்கைகளில் திளைத்தார் என்றும் சில சமயங்களில் அற்புதமான ஓய்வறைகளில்
சில சமயம் சிந்து நதிக்கரையில், சில சமயம் வண்ணமயமான மாளிகைகளில் அவர் உல்லாசமாக இருந்தார் என்றும், சிறந்த நடனமணிகளின் நடனத்தை காண்பதிலும், அழகான பெண்களின் இனிமையான இசையை கேட்பதிலும், நாடக நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலும் பொழுதை கழித்தார் என்றும் கூறுகிறார். ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகியிருந்த ஏராளமான ஐரோப்பியர்களில் சர் தாமஸ்ரோ என்பவரும் ஒருவர். 1615ஆம் ஆண்டு முதலாம் ஜேம்ஸின் கடிதங்கள் மற்றும் பரிசுகளோடு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வர்த்தக ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அவர் வந்தார். ரோ வழங்கிய பரிசுகளில் ஆங்கிலேய ஓவியங்கள், குறுஞ்சிற்பங்கள் ஆகியவற்றை மிகவும் மதிப்பு வாய்ந்தவையாக கருதிய ஜஹாங்கீர் அவற்றை போலவே உருவாக்கும்படி தனது கலைஞர்களுக்கும் உத்தரவிட்டார். 3 வருடங்கள் இந்தியாவில் கழித்த தாமஸ்ரோ தன்னுடைய அனுபவங்களை விரிவாக பதிவு செய்திருக்கிறார். அதைப்போல ஜஹாங்கீர் அவ்வப்போது மேற்கொள்கின்ற சுற்றுப்பயணத்தின் போது அரசவையையும் இடமாற்றிக் கொண்டிருந்ததை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். அரசவை கூடாரங்களை சுமந்து செல்வதற்கு மட்டும் 1000க்கும் மேற்பட்ட யானைகள், ஒட்டகங்கள், காளைகள் தேவைப்பட்டன. அரசரும் அவர் பரிவாரங்களும் இரவு நேரங்களில் எங்காவது முகாமிட்டு தங்கிய போது அந்த முகாம் 32 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விரிந்திருந்ததாம். ஐரோப்பாவில் உள்ள எந்த நகரத்துக்கும் சமமான பரப்பளவை கொண்டதாக இது இருந்ததாகவும் ரோ குறிப்பிடுகிறார். தாமஸ்ரோ முகலாய அரசவைக்கு சென்ற முதல் வர்த்தகர் அல்ல. எகிப்தின் மம்லூக்கில் இருந்த யூத அல் கரிமி வணிக அமைப்புகள் முதல் ஏமனின் ரசூலிட்டுகள், போர்ச்சுகீசியர்கள் வரை பல்வேறு வர்த்தக சமூகங்கள் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவோடு ஆழமான வணிக தொடர்புகளை கொண்டிருந்தார்கள். முக்கியமாக கேரளத்திலிருந்து மிளகு, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை வாங்கிச் சென்றார்கள். கொச்சி சந்தைகளில் வாங்கும் மிளகுக்கு லிஸ்பனில் 8 மடங்கு விலை கிடைத்தது. பாரசீகம் மற்றும் உஸ்மானிய பேரரசுகளிலும் மிங் ஆட்சி நடந்த சீனாவிலும் மிளகின் தேவை அதிகமாக இருந்ததால் 1500களின் முற்பகுதியில் தொடங்கி மிளகு உற்பத்தியும் அதிகரித்தது. தங்கம், வெள்ளி, தந்தம், தாமிரம், அடிமைகள் ஆகியவற்றால் இந்திய வணிகர்களின் வளம் பெருகத் தொடங்கியது. அக்பர், ஜஹாங்கீர் ஆட்சி காலங்களில் இந்திய நெசவாளர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு நுட்பங்களை கற்பிப்பதற்காக ஐரோப்பியர்கள் உட்பட வெளிநாட்டு கைவினைஞர்களும் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் இங்கேயே தங்கியிருந்து பயிற்சி அளித்தார்கள். இந்திய தயாரிப்புகளில் சில சமயம் ஈரானிய, ஐரோப்பிய, சீன வடிவமைப்புகளும் இடம்பெற்றன. தன் தந்தையைப் போலவே ஜஹாங்கீரும் தனது அரசவையில் பல்வேறு மதங்களைச் சார்ந்த அறிவுஜீவிகளையும் ஆசிரியர்களையும் இணைத்துக் கொண்டார். சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களையும் படித்தார். அன்னை மேரியின் படங்களும் சிலைகளும் அவரது அரண்மனைகளை அலங்கரித்தன. அவர் முஸ்லிமாக இருந்த போதிலும் மதசார்பற்ற கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார். அனைத்து வகையான மதங்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன, சுதந்திரமாக செயல்படுகின்றன. ஏனென்றால் மன்னர் இவற்றில் எதையும் சேர்ந்தவர் அல்ல என்று தாமஸ்ரோ குறிப்பிடுகிறார். இந்து யோகிகள் மட்டும் விதிவிலக்கு. அவர்களையும் ஜஹாங்கீர் சகித்துக் கொண்டாலும் அவர்களை முழுமையான சமய அறிவு அற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அவர்களின் கருத்துகளில் ஆவியின் இருள் மட்டுமே இருப்பதாகவும் அவர் உணர்ந்தார். அதைப்போல 1611இல் ஜஹாங்கீர் தனது தளபதிகளில் ஒருவரின் விதவையான மெஹருநிஷாவை மணந்து கொண்டார். 34 வயதே ஆன அவர் முதலில் நூர் மகள் என்றும் பின்பு நூர்ஜஹான், உலகின் ஒளி என்றும் தனக்கு பட்டம் சூட்டிக் கொண்டார். விரைவிலேயே அரசவையிலும் ஆதிக்கம் செலுத்த துவங்கினார் நூர்ஜஹான். அவர் பெயரிலே நாணயங்கள் அடிக்கப்பட்டன. இஸ்லாமிய இந்தியாவில் ஒரு பெண் இவ்வாறு கௌரவிக்கப்பட்டது இதுவே முதல் முறை. அவரிடம் கேட்ட பிறகே வணிக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நூர்ஜஹான் ஜஹாங்கீரை ஆள்கிறார் என்றும் தன் விருப்பத்திற்கேற்ப அவரை ஆட்டுவிக்கிறார் என்றும் தாமஸ்ரோ குறிப்பிடுகிறார். நூர்ஜஹான் துப்பாக்கி சுடுவதிலும் வல்லுநராக இருந்தார். யானையின் மேல் திரையிடப்பட்ட அம்பாரியின் மீது அமர்ந்தபடி ஒரே நாளில் வெறும் 6 தோட்டாக்களிலே 4 புலிகளை கொன்றவர் என்றும் கூறப்படுகிறது. அதைப்போல அவர் ஆணைகளை பிறப்பித்தார், பிரகடனங்களை வெளியிட்டார். தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அரசவையின் மூத்த பதவிகளிலும் நியமித்தார். பார்வையாளர்களை தனக்கு பரிசுகளை கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதால் முகலாய சாம்ராஜ்யத்தில் அதுவரை கண்டிராத அளவில் ஊழல் பெருத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைப்போல ஜஹாங்கீரின் முந்தைய திருமணத்தில் பிறந்த குர்ரம் நூர்ஜஹானின் ஆதரவை பெற்றவர்களில் ஒருவராவார். சிசோடியர்களை அடிபணிய செய்வதில் பெற்ற வெற்றி குர்ராமின் உயர்வுக்கு ஓரளவுக்கு காரணமாக அமைந்தது. சித்தூரில் அக்பர் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து சிசோடிய வம்சத்தின் தலைவர் ராணா பிரதாப் முகலாயர்களுக்கு எதிராக நீண்ட கொரில்லா போரை நடத்தினார். 1614இல் இராணுவத்தில் முதல் முறையாக நியமிக்கப்பட்ட போது குர்ரம் ராணா பிரதாப்பின் வாரிசான அமர்சிங்கை எதிர்கொண்டார். மிகவும் வலுவான முகலாய இராணுவத்திடம் தோல்வியடைந்த அமர்சிங் சமாதான உடன்படிக்கைக்கும் முன்வந்தார். 1 வருடம் கழித்து ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது.
முகலாயர்களோடு திருமண உறவுகளில் ஈடுபடுவது அல்லது அவர்களின் அரசவைக்கு பிரதிநிதிகளை அனுப்புவது ஆகியவற்றிலிருந்து சிசோடியர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. சிசோடியர்கள் தங்களுடைய பிரதேசத்தை நிர்வகித்துக் கொள்ளவும் தங்களுடைய கோட்டையான சித்தூருக்கு செல்லவும் அனுமதிக்கப்பட்டார்கள். அதே சமயம் வெற்றி பெற்ற குர்ரம் ஜஹாங்கீரின் வாரிசாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அரசுக்கு எதிரான அவரது கலகப்போக்கு அதிகரித்து வந்ததால் அவரது தந்தை அவரை பிடல்வத், அதாவது பாழாய் போனவன் என்றும் குறிப்பிட்டார். அதே சமயம் நூர்ஜஹான் தனது கணவரின் போதை பழக்கத்தையும் மோசமான உடல்நலத்தையும் பயன்படுத்திக் கொண்டு பேரரசின் அறிவிக்கப்படாத ஆட்சியாளராக மாறினார். குர்ரமுக்கு எதிராக திரும்பிய அவர் ஜஹாங்கீரின் இளைய மகன்களில் ஒருவரான ஷஹ்ரியாருக்கு ஆதரவு வழங்கினார். குர்ரமை போட்டியிலிருந்து அப்புறப்படுத்த டெல்லி சுல்தானகத்தின் எச்சங்களிலிருந்து முகலாய பேரரசின் தெற்கு பகுதியை பாதுகாப்பதற்காக புர்ஹான்பூருக்கு அனுப்புமாறும் ஜஹாங்கீரை வற்புறுத்தினார். இந்த பணியிலே குர்ரம் உயிரோடு தப்பிக்க மாட்டார் என்பது நூர்ஜஹானின் நம்பிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1627 ஆண்டு அக்டோபர் 28 ஜஹாங்கீர் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்த போது வழக்கம் போல வாரிசுரிமை சண்டை உருவானது. நோய்வாய்ப்பட்ட ஷஹ்ரியாரை, அதாவது ஒரு வகையான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஷஹ்ரியாரை அரியணையில் அமர்த்துவதற்கு நூர்ஜஹான் முயற்சி செய்தார். ஆனால் அவரது திட்டங்களை முறையடித்த குர்ரமுக்கு விசுவாசமான தளபதி அஷப்கான் நூர்ஜஹானை வீட்டுக்காவலில் வைத்தார். தந்தையின் இறப்பு செய்தி வந்தபோது குர்ரம் தென்னிந்தியாவில் தான் இருந்தார். அங்கிருந்து ஆக்ராவை அடைய 3 மாதம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. குர்ரம் 1628 ஜனவரி 24 அன்று நகரத்துக்குள் நுழைந்தார். அதற்கு 12 நாட்கள் கழித்து ஜோதிடர்கள் தேர்ந்தெடுத்த நாளிலே ஷாஜஹான் உலகின் அரசர் என்ற பெயரை தனக்கு சூட்டிக் கொண்டார். முதல் காரியமாக ஷஹ்ரியாரையும் அவரது ஆதரவாளர்களையும் தூக்கிலிடவும் உத்தரவிட்டார். நூர்ஜஹானை லாகூருக்கு அனுப்பினார். அங்கு 1645 நூர்ஜஹான் இறந்தார். ராஜபுத்திர அன்னைக்கு பிறந்த ஷாஜஹானின் இரத்தத்தில் முகலாய தன்மையை காட்டிலும் இந்திய தன்மையே அதிகமாக இருந்தது. ஆனால் தனது இஸ்லாமிய வேர்களை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. மதம், அரசு ஆகிய விஷயங்களில் தனது தந்தையை காட்டிலும் அதிகமாக மரபு வழிபட்ட அணுகுமுறையையே கொண்டிருந்தார். மன்னருக்கு முன்பு மண்டியிட்டு வணங்கும் பழக்கம் இஸ்லாத்திற்கு மாறானதாகவும் கருதப்பட்டது. எனவே அது தடை செய்யவும் பட்டது. வருடாந்திர ஹஜ் யாத்திரைக்கு உதவி செய்யும் வழக்கம் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் கூட அவரது அரசவையில் ஜேசூட் பாதிரியார்களும் இருந்தார்கள். அக்பரை போலவே அவர் தனது படைகளில் தளபதிகளாக இந்துக்களை நியமித்துக் கொண்டார். போர் விஷயத்தில் ஷாஜகான் வலுவான அணுகுமுறையையே பின்பற்றினார். கிழக்கு இந்தியாவின் பகுதிகள், சிந்து, ஆப்கானிஸ்தானுடன் வடமேற்கு எல்லைப் பகுதி ஆகியவற்றையும் பேரரசிலே சேர்த்துக் கொண்டார். தக்காணத்தின் 2 பெரிய ராஜ்யங்களான பீஜப்பூரின் அடில்ஷாக்கள், கோல்கொண்டாவின் குதுப்ஷாக்களுடன் ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டார். வடக்கு ஆப்கானிஸ்தானிலும் மத்திய ஆசியாவிலும் உள்ள தைமூர் பேரரசின் பகுதிகளை மீட்பதற்கான அவரது முயற்சிகள் அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அதைப்போல அவருக்கு பிறகு அரசுரிமையை பெற போட்டியிட்ட அவருடைய மகன்கள் தாரா ஷூகோ, அவுரங்கசீப் ஆகியோரின் வாழ்க்கையை தீர்மானித்ததுதான் இந்த போர்களின் முக்கியத்துவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைப்போல ஷாஜஹானுக்கு மிகவும் விருப்பமான மனைவி மும்தாஜ் ஷாஜஹான் களம் கண்ட போர்களில் எப்போதும் அவருடனே இருந்தார். மும்தாஜின் மீது ஷாஜஹானுக்கு இருந்த காதலில் 1000ல் 1 பங்கு கூட அவருக்கு மற்ற மனைவிகள் மீது இல்லை என்று அவருடைய சமகால எழுத்தாளர் இனாயத் கான் குறிப்பிடுகிறார். அரசாங்கத்தின் அனைத்து விஷயங்களிலும் அரசர் மும்தாஜிடம் ஆலோசனை கேட்டார். அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் மும்தாஜின் அரச முத்திரையும் இருந்தது. 1631 14வது குழந்தையை பெற்றெடுக்கையில் 30 மணி நேரம் நீடித்த பிரசவ வலிக்கு பின்பு மும்தாஜ் இறந்தபோது ஷாஜஹான் மிகவும் கலக்கமடைந்தார். 1 வாரம் பொது நிகழ்ச்சிகள் எதிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து அழுததால் அவர் கண்ணாடி போட்டுக் கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. அவரது அழகான தாடி மற்றும் மீசையில் அதற்கு முன்பு ஒரு சில வெள்ளை முடிகள் மட்டுமே இருந்தன. ஆனால் மும்தாஜ் இறந்த சோகத்தால் சில நாட்களிலேயே 3ல் 1 பங்கிற்கும் மேல் நரைத்துவிட்டது என இனாயத் கான் பதிவு செய்கிறார். அதைப்போல புர்ஹான்பூர் நகரின் தப்தி நதிக்கரையில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் மும்தாஜ் புதைக்கப்பட்டார். ஏனென்றால் அந்த நகரில்தான் அவர் இறந்திருந்தார். ஆனாலும் 6 மாதங்களுக்கு பிறகு அவர் உடல் ஆக்ராவிற்கு கொண்டு செல்லப்பட்டு யமுனை கரையில் புதைக்கப்பட்டது. அவரது கல்லறை இருக்குமிடத்தில் இந்தியாவின் மகத்தான முகலாய நினைவு சின்னமான தாஜ்மஹலும் எழுப்பப்பட்டது. வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன இந்த கட்டிடம் இனி வர இருக்கும் யுகங்களுக்கெல்லாம் தலை சிறந்த படைப்பாக இருக்கும் என்றும்
மனிதகுலம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்தும் என்றும் ஷாஜகானின் அரசவை வரலாற்று ஆசிரியர் கஸ்வினி கூறியிருக்கிறார். அதைப்போல முகலாய வம்சத்தில் நிகழ்ந்த வாரிசுரிமை சண்டைகளிலேயே ஷாஜகானின் 4 மகன்களுக்கு இடையே நடந்த சண்டைதான் மிகவும் கொடூரமானது. 1657 ஏப்ரலில் பேரரசர் ஷாஜகான் தன் கோடை விடுமுறையை முடித்துவிட்டு டெல்லி திரும்பிய போது அவர் நோய்வாய்ப்பட்டார். பாலுணர்வை தூண்டும் மருந்துகளை அதிகமாக உட்கொண்டதே அவரது நோய்க்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. ஷாஜகான் அதற்கு பின்பு குணமடைந்தாலும் கூட அவர் விரைவில் மரணமடைந்து விடுவார் என்ற வதந்தி அவர் குணமாவதற்கு முன்பே பரவிவிட்டது. எனவே டில்லிக்கு திரும்புவதற்கு முன்பு அவர் தனக்கு மிகவும் விருப்பமான தனது மூத்த மகனான தாரா ஷூகோவை தனது வாரிசாக நியமித்தார். அக்பரை போலவே தாரா ஷூகோவும் மறுமலர்ச்சியை நாடும் மனிதர். இந்து மதத்தின் அடிப்படையான இயல்பு என்பது இஸ்லாத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று அவர் ஒருமுறை கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட தனக்கு பிறகு யார் வரவேண்டும் என்று திட்டமிட்ட ஷாஜகான் ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுவிட்டார். அரியணைக்கு ஆசைப்பட்ட மற்ற இளவரசர்களான ஷூஜா, அவுரங்கசீப், முராத் ஆகியோரிடம் இருந்து ஆயுதங்களையும் படைபலத்தையும் பறிக்க தவறிவிட்டார். ஷாஜகான் மரணத்தை தொட்டு மீண்டதற்கு பிந்தைய 9 ஆண்டுகளில் அவுரங்கசீப் அதிகாரத்தை பெற மிகவும் தீவிரமாக போட்டியிட்டார். அவுரங்கசீப் தனிப்பட்ட நடத்தையிலும் சமய நெறிமுறைகளிலும் கண்டிப்பானவராக இருந்தார். அவர் தனது அண்ணனையும் அவர் ஆதரித்த அனைத்தையும் வெறுத்தார். தாரா ஷூகோ முகஸ்துதியின் காரணமாகவும் இனிமையான பேச்சின் மூலமாகவும் அதிகமான சிரிப்பின் மூலமாகவே தனது தந்தையின் ஆதரவை பெற்றதாகவும் அவுரங்கசீப் குற்றம் சாட்டினார். தாரா ஷூகோ ஆப்கானிஸ்தானிலே கந்தஹாரை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வியடைந்த போது அவுரங்கசீப்போ 1658 ஆக்ராவை கைப்பற்றி ஷாஜகானையும் செங்கோட்டையிலே சிறை வைத்தார். இந்தியாவிற்கு திரும்பியதும் அவருடைய தளபதி ஒருவரின் துரோகத்தால் ஷூகோவும் கைது செய்து டில்லிக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு அவரை சங்கிலியால் பிணைத்து யானையின் மீது வைத்து நகரம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றார்கள். தாரா ஷூகோவின் மீது ராஜ துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1659 பேரரசராக தன்னை அறிவித்துக் கொண்ட அவுரங்கசீப் ஆலம்கீர், உலகின் அரசர் எனும் பட்டத்தையும் சூட்டிக் கொண்டார். சிறையில் அடைக்கப்பட்ட அவரது தந்தை அவருக்கு கொடுத்த வாளில் பொறிக்கப்பட்ட பாரசீக சொல்தான் இது. அவுரங்கசீப் மத பழமைவாதி எனும் கருத்து இந்தியாவில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் நீடித்த அவரது ஆட்சியில் சமஸ்கிருத கலாச்சாரத்தோடு கூடிய முகலாய உறவுகள் முடிவுக்கு வந்தன என்றும் கூறப்படுகிறது. இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல என்பதை உணர்ந்த அக்பர் முஸ்லிம் சமூகத்தை கலகலக்கச் செய்தார். ஆனால் இந்தியா முஸ்லிம் நாடு என்பதை போல நடந்து கொண்ட அவுரங்கசீப் இந்தியாவை சீர்குலைத்தார் என்று பாம்பர் காஸ்கோயின் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். அதைப்போல அவுரங்கசீப் குர்ஆனை மனப்பாடம் செய்வதில் பல மாதங்கள் செலவிட்டாராம். போரின் மத்தியிலும் கம்பளத்தை விரித்து மாலை நேர தொழுகையை மேற்கொண்டார். அவுரங்கசீப் தீவிரமான மத தூய்மைவாதி என்று அவரது ஆரம்பகால வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவரான ஸ்டான்லி லேன்பூல் குறிப்பிடுகிறார். இஸ்லாத்தின் கொள்கைகளை காட்டிலும் வாழ்க்கையில் எதுவும் முக்கியமல்ல, அது சிம்மாசனமாக இருந்தாலும் சரி என்பது அவுரங்கசீப்பினுடைய கோட்பாடாகவும் இருந்தது. அதைப்போல அவுரங்கசீப் மத வெறியர் என்னும் இந்த பார்வையை ஆட்ரி ட்ரஸ்க் மற்றும் கேத்ரின் ஷோஃபீல்டு போன்ற அறிஞர்கள் கேள்விக்கு உள்ளாக்குகிறார்கள். இஸ்லாத்திற்கு அந்நியமானது என்பதால் அவர் இசையை தடை செய்தார் என்ற கருத்து நீண்ட காலமாக நிலவுகிறது. வரலாற்றை நெருக்கமாக ஆராயும் போது அந்த கருத்து அவரை பற்றிய கட்டுக்கதைகளில் ஒன்று என்பதும் தெரிய வருகிறது. மரபு வழிபட்ட இஸ்லாத்தை கடைபிடித்த போதிலும் கூட அவர் தனது ஆட்சியின் முதல் 10 ஆண்டுகளில் இந்துக்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு செயல்பட்டார். அவரது மகன்களும் அரசவை உறுப்பினர்களும் தொடர்ந்து இந்து மத பண்டிகைகளை கொண்டாடினார்கள், கவிஞர்களை ஆதரித்தார்கள், இசையையும் மதுவையும் ரசித்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனாலும் கூட முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதான ஜிசியா வரியை 115 ஆண்டுகளுக்கு முன்பு அக்பர் ஒழித்திருந்தார். ஆனால் 1679 அவுரங்கசீப் இதை மீண்டும் கொண்டு வந்தார். இந்த அரசாணை வெளியான சிறிது நேரத்திலேயே டெல்லியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதை தீய சகுனமாக கருதிய முல்லாக்கள் தனது செயல்களை மறுபரிசீலனை செய்யுமாறு பேரரசரை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவுரங்கசீப்போ அதை மறுத்துவிட்டார். பூமியின் நடுக்கம் நான் பின்பற்றும் பாதையை உணர்ந்த மகிழ்ச்சியின் விளைவு என்றும் கூறினார். அதே சமயம் அவுரங்கசீப் முகலாய சாம்ராஜ்யத்தை அதன் ஆகப்பெரிய அளவிற்கு விரிவுபடுத்தினார். ஆனால் அந்த வெற்றிக்கு கடுமையான விலை கொடுக்கவும் வேண்டியிருந்தது. பேரரசின் இராணுவ நிர்வாக வள ஆதாரங்கள் சிறுத்து போய் நிர்வாகத்திலே கட்டுப்பாடும் சிதைந்து கொண்டிருந்தது. 3ஆம் வில்லியம் மன்னரின் வர்த்தக பிரதிநிதியான சர் வில்லியம் நோரிஸ்
அவுரங்கசீப் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சந்தித்த போது அவருடைய படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்றும் அவருடைய அரசவையின் அதிகாரிகளுக்கு மதுபானத்தை லஞ்சம் கொடுத்து காரியத்தை முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலை இருந்ததாகவும் தெரிவிக்கிறார். அதைப்போல அவுரங்கசீப்பின் மிக வலிமையான எதிரிகளான தக்காணத்தின் மராத்தியர்களையும் பஞ்சாபின் சீக்கியர்களையும் தோற்கடிக்க முடியாமல் போனது என்பதும் இந்த நிலையை மேலும் மோசமாக்கியது. மராட்டிய வீரரான சிவாஜி பல்வேறு மராட்டிய பழங்குடியினரை ஒருங்கிணைத்து வலுவான இராணுவ படையை உருவாக்கினார். இந்த படையினர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள அசைக்க முடியாத தொடர்ச்சியான அரண்களை பயன்படுத்தி அவுரங்கசீப்பின் படைகள் மீது கொரில்லா தாக்குதல்களை நடத்தினார்கள். இந்த தாக்குதல்கள் இன்றளவும் போற்றப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவுரங்கசீப் சீக்கியர்களின் 9வது குருவான தேஜ் பகதூரை மத நிந்தனை குற்றம் சுமத்தி தூக்கிலிட்டதன் மூலம் சீக்கியர்களையும் பகைத்துக் கொண்டார். 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கியம் சமய சமூக சீர்திருத்தத்திற்கான இயக்கமாகவும் வலிமை மிக்க இராணுவ சக்தியாகவும் மாறியது. அதைப்போல முஸ்லிம்களில் சிலரும் சீக்கியர்களாக மதம் மாறியதால் அவுரங்கசீப் கோபமடைந்தார். அவுரங்கசீப்பிற்கு பின்பு அரியணை ஏறிய பகதூர் ஷா சீக்கியர்களின் 10வது கடைசி குருவான கோவிந்த் சிங்கை படுகொலை செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் விளைவாக அடுத்த 100 ஆண்டுகளுக்கு போர்கள் நடந்து கொண்டிருந்தன. முகலாய பேரரசின் எச்சங்கள் இந்த போர்களால் மதிப்பிழந்து போயின. அதைப்போல தான் அரியணை ஏறிய போது நிலவிய குழப்பம் மீண்டும் உருவாகக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அவுரங்கசீப் முறையான அதிகார பரிமாற்றத்திற்கான அடித்தளத்தை அமைக்கவும் முயன்று அந்த முயற்சியிலும் தோல்வியடைந்தார். தனது மகன்கள் தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என்று அஞ்சி 5 மகன்களில் 3வரை சொத்து குவிப்பு போன்ற சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைத்தார். மற்றொருவரை பேரரசின் தொலைதூர மூலையில் உள்ள ஒரு இடத்திற்கு அரசு பதவி கொடுத்து அனுப்பினார். ஆனால் இறுதியில் எல்லாம் வீணாகிவிட்டன. 1707இல் கடைசி முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் மரணத்தை தொடர்ந்து கடுமையான சகோதர யுத்தம் துவங்கியது. அதில் பல கொலைகளும் விழுந்தன. 12 ஆண்டுகளில் 17 பேர் அரியணையை கைப்பற்ற போட்டியிட்டார்கள். அவுரங்கசீப்பின் மரணம் இந்திய துணைக்கண்டத்தையும் அதன் பரந்த செல்வத்தையும் குறிவைத்த 18ஆம் நூற்றாண்டின் மாபெரும் வேட்டை களத்தில் புதிய வீரர்களை பிரவேசிப்பதற்கு வாசலை திறந்துவிட்டது என்றே கூறலாம். அதுவரையில் இந்திய ஆட்சியாளர்களின் ஆதரவை பெறுவதற்காக ரோ, நோரிஸ் போன்ற தூதுவர்களை அனுப்புவதோடு திருப்தி கொண்ட பிரிட்டனும் பிரான்சும் இந்த பிரதேசத்தையும் அதன் வர்த்தகத்தையும் கைப்பற்றும் போரில் கடுமையாக மோதிக்கொண்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைப்போல வரலாற்று ஆசிரியர் கேத்தரின் பிரவுன் தன்னுடைய புத்தகமான டிட் அவுரங்கசீப் பேன் மியூசிக் என்ற நூலிலே அவுரங்கசீப்பின் காதலை பற்றியும் சொல்லுகிறார். தனது அத்தையை சந்திக்க புர்ஹான்பூருக்கு சென்றிருந்த அவுரங்கசீப் பாடகையும் நடன கலைஞருமான ஹீராபாயை சந்தித்தாராம். மரத்திலிருந்து மாங்காய் பறித்துக் கொண்டிருந்த ஹீராபாயை பார்த்ததுமே காதல் கொண்டார் அவுரங்கசீப். அவுரங்கசீப்பின் காதல் எந்த அளவு இருந்தது என்பதை குறிப்பிடும் சம்பவத்தையும் கேத்தரின் பிரவுன் குறிப்பிடுகிறார். மது அருந்தக்கூடாது என்ற தனது உறுதியான நிலைப்பாட்டை ஹீராபாயின் வார்த்தைக்காக மீற தயாரானார் அவுரங்கசீப். ஆனால் மது அருந்தும் சமயத்தில் வேண்டாம் என்று ஹீராபாய் தடுத்துவிட்டார். ஆனாலும் அவுரங்கசீப்பின் காதல் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஓராண்டிலேயே ஹீராபாய் இறந்துவிட காதல் அத்தியாயம் முடிந்து போக அவுரங்கசீப் அரசியலில் தீவிரமாக இறங்கினார். ஹீராபாய் அவுரங்காபாத்திலே புதைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் முகலாய பேரரசர்களில் பலரும் இந்திய மக்களின் மனதில் இடம்பெற்றிருந்தாலும் அவுரங்கசீப் மட்டுமே விதிவிலக்காக விளங்கினார். இந்துக்களை வெறுப்பவர், மதவெறியன், கொடூரமான அரசன், அரசியல் நோக்கத்திற்காக அண்ணன் தாரா ஷிக்கோவிற்கு துரோகம் செய்தவர் என்று அவுரங்கசீப் கருதப்படுகிறார். அது மட்டுமல்ல, வயோதிகரான தனது தந்தையை அவர் இறக்கும் வரை சுமார் 7½ ஆண்டுகள் வரை ஆக்ராவின் கோட்டையில் சிறை வைத்ததாகவும், அவுரங்கசீப் தனது அண்ணன் தாராவை தோற்கடித்த போதே இந்தியாவில் பிரிவினைக்கான விதைகள் விதைக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானிய நாடக கலைஞர் ஷாஹித் நதீமும் எழுதியிருக்கிறார். 1946இல் ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் அவுரங்கசீப் கடுமையானவர் மற்றும் பழமைவாத சிந்தனை கொண்டவர் என்றும் குறிப்பிடுகிறார். ஆனாலும் கூட இந்த கருத்து தவறானது என்றும் பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறி வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் ஆண்ட்ரி ட்ரஷ்கே தமது அவுரங்கசீப் தி மேன் அண்ட் தி மித் என்ற புத்தகத்திலே இந்துக்களின் மீது கொண்ட வெறுப்பால் தான் அவுரங்கசீப் ஆலயங்களை அழித்ததாக கூறுவது தவறு என்று குறிப்பிடுகிறார். அவுரங்கசீப் மீதான இதுபோன்ற கருத்துக்களுக்கு ஆங்கிலேய ஆட்சிகால வரலாற்று ஆசிரியர்களே காரணம் என்று கூறுகிறார். ஆங்கிலேய ஆட்சியாளர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி என்ற கொள்கையின்படி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். 15 கோடி மக்களை
49 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப். அவரது ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே முகலாய ஆட்சியின் கீழ் இருந்தது. மகாராஷ்டிராவின் குல்தாபாத் நகரில் ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் எளிமையான கல்லறையில் அவுரங்கசீப் புதைக்கப்பட்டார். ஆனால் அதற்கு மாறாக அரசர் ஹுமாயூனுக்காக செந்நிற கற்களால் அழகான கல்லறை டெல்லியிலே கட்டப்பட்டது. அதைப்போல ஷாஜஹானும் ஆடம்பரமாக கட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலில் புதைக்கப்பட்டார் என்று வரலாற்று ஆசிரியர் ட்ரஷ்கே கூறுகிறார். அது மட்டுமல்ல, அவுரங்கசீப் ஆயிரக்கணக்கான இந்து ஆலயங்களை சிதைத்தார் என்பதும் தவறான கருத்து என்றும் அவர் கூறுகிறார்.